ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நியூஜெர்சி தமிழ் பேரவை வழங்கும் அறிவரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் பெயர் கதிரவன். வருஷம் இந்த டைம்ல பிப்ரவரி மாசத்துல நியூஜெர்சி தமிழ் பேரவை கரெக்டா இது பண்ணுவாங்க. இந்த அறிவரங்கம் அமெரிக்க வருமான வரி குறித்த கேள்வி பதில் மற்றும் கலந்துரையாடலுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. இது 6வது வருஷம், 6th இயர் லைக் நம்ம இது பண்றோம். அதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கலந்துரையாட வந்திருக்காங்க திரிபுர சுந்தரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். முதல்ல நம்ம எப்பவும் போல தமிழ் பேரவை வழங்கும் நிகழ்ச்சிகளை எப்பவும் போல தமிழ் தாய் வாழ்த்து பாடி ஆரம்பிக்கலாம். திருமதி ராமலட்சுமி அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவார்கள். இப்போது தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு எல்லாரும் எழுந்து நின்னுக்கோங்க. அப்படி எழுந்து நிக்க முடியல அப்படின்னா உங்களோட வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி ராமலட்சுமி. இப்போ நியூஜெர்சி தமிழ் பேரவை தலைவர் ஸ்ரீலட்சுமி அவர்கள் ஒரு சிறப்புரை வழங்குவார்கள். இந்த அழகிய மாலை பொழுதில் நியூஜெர்சி தமிழ் பேரவையின் அறிவரங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிகளை அழகாக தொகுத்து வழங்கும் நியூஜெர்சி தமிழ் பேரவையின் பொதுக்குழு உறுப்பினர் திரு கதிரவன் அவர்களுக்கு நன்றி. நியூஜெர்சியில் வாழும் தமிழர்களை தமிழ் மொழி மூலமாக ஒன்றிணைக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருவது நம் நியூஜெர்சி தமிழ் பேரவை. பேரவைக்கு இது 6ஆம் ஆண்டு. 6ஆம் ஆண்டின் முதல் நிகழ்ச்சியான பொங்கல் திருவிழா மிக விமர்சையாக தை மாதம் நடந்தேறியது. பொங்கல் நிகழ்ச்சியில் கோல போட்டி, பூக்கட்டும் போட்டி, மாபெரும் கும்மி ஆட்டம், குழந்தைகளுக்கான திருக்குறள் கண்காட்சி, நடன நிகழ்ச்சி போன்ற பல புதுமையான நிகழ்ச்சிகளை மதிய விருந்துடன் உங்களுக்காக ஏற்பாடு செய்திருந்தோம். மேலும் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி ரசித்த மாய தந்திர நிகழ்ச்சி மேஜிக் ஷோ உங்களிடமிருந்து சிறப்பான வரவேற்பை பெற்றிருந்ததில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நியூஜெர்சி பேரவையின் அடுத்த நிகழ்ச்சி எப்ப அப்படின்னு நீங்க எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்காக சித்திரை திருவிழா சிறப்பாக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வரும். நீங்க அனைவரும் சித்திரை திருவிழாவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மட்டும் அல்லாமல் அறிவு சார்ந்த மற்றும் மக்களுக்கு பயன் தரும் நிகழ்ச்சிகளை நியூஜெர்சி தமிழ் பேரவை அறிவரங்க தளத்தில் தொடர்ந்து நடத்தி வருவது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் சென்ற வாரம் உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு அறிவரங்க நிகழ்ச்சி நடத்தியிருந்தோம். அதில் நியூஜெர்சியில் தமிழ் கல்வி மற்றும் இருமொழி முத்திரை குறித்தான கலந்துரையாடலுடன் பாவலர் அறிவுமதி ஐயா அவர்களின் தாய்மொழியின் இன்றியமையாதமை பற்றின ஒரு சிறப்பு உரையும் இருந்தது. அதைத் தொடர்ந்து இன்று அமெரிக்க வருமான வரி குறித்த தகவல்களை திருமதி திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமையும் என்று நம்புகிறோம். நியூஜெர்சி தமிழ் பேரவை நடத்தும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இணைந்து சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம்.
தமிழால் தமிழராய் ஒன்றிணைவோம். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீலக்ஷ்மி. இப்போ நமக்கு அடுத்ததா நம்ம கூட சிறப்புரையாற்ற வந்திருக்காங்க திருமதி திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவங்க வந்து ரெஜிஸ்டர்ட் டாக்ஸ் ப்ரிப்பேர், அவங்க 17 வருஷமா இந்த இது டாக்ஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஷீ இஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் இண்டிவிஜுவல் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ், போத் இண்டிவிஜுவல் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ். அண்ட் அவங்க வந்து திரு taxservices.com, like you can reach her at thiru-taxservices.com. அவங்க வந்து she is interested in farming and so on. அவங்க மினியாபோலிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க either like chatல கடைசியா சொல்லலாம், இல்ல கேட்கலாம். லைக் அவங்களோட இது முடிச்ச உடனே, அவங்க பேசி முடிச்ச உடனேயும் நம்ம எல்லா கேள்விகளை அவங்ககிட்ட டைரக்டா கேட்டு பதில் வாங்கிக்கலாம். ஓகேவா? திரு, நீங்க தெரியுங்களா? நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். சொன்ன மாதிரி நான் வந்து என் பெயர் திரிபுரசுந்தரி கிருஷ்ணமூர்த்தி, மினசோட்டா ஸ்டேட்ல இருக்கேன். 2005 டாக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ரெஜிஸ்டர்ட் டாக்ஸ் ப்ரிப்பேரர் அப்படின்னா ஐஆர்எஸ்கோட ஒரு எவ்ரி இயர் கண்டினியூங் எஜுகேஷன் நம்ம அதை ஃபில் பண்ணி அவங்க முன்னாடி நம்மளால ரெப்ரசன்ட் பண்ண முடியணும் டாக்ஸ் பேயரை. ஸோ அது என்னோடது ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி சொல்லலாம். என்னோட ஸ்பெஷலைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிளையன்ட்ஸ் மோஸ்ட்லி இண்டியன்ஸ் அண்ட் மெயினாக வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் ஸ்டேட் ஃபைலிங்ஸ் அது நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபாரின் இன்கம் அண்ட் டாக்ஸஸ். நான் வந்து இந்தியாலையோ இல்லை எங்கேயும் நான் ஃபாரின் டாக்ஸஸ் பண்ணுறதில்ல. பட் அங்கேருந்து பண்ணும்போது இங்கே எப்படி நம்ம அதுக்கு கிரெடிட் எடுக்கலாம் அதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அதான் என்னோட ஸ்பெஷலைசேஷன். ஸோ நம்ம இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் பார்ப்போம். ப்ரெசன்டேஷன் தெரியுதுங்களா? ஓகே, சரி. ஸோ இது என்னோட இன்ட்ரடக்ஷன். அண்ட் இன்னைக்கு தான் நம்ம டாபிக் வந்து எவ்வளோ பேர் டேக்ஸோட பேசிக்ஸ் தெரியும் இல்லை இதுன்னு எனக்கு தெரியல. பட் ஸோ நான் பேசிக்லேருந்தே போகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோன்னா நம்ம வந்து யூஎஸ்ல நீங்கள் ஃபைல் பண்ணும்போது ஃபெடரல் அண்ட் ஸ்டேட் டாக்ஸஸ் பண்ணணும். நியூஜெர்சி, நியூயார்க் மக்கள் எல்லாருக்கும் ஸ்டேட் டாக்ஸஸ் உண்டு. ஃப்ளோரிடா ஒரு டெக்ஸஸ்ல இருந்ததுன்னா ஸ்டேட் டாக்ஸஸ் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் முதல்ல ஃபெடரல் அண்ட் ஸ்டேட் டாக்ஸ் ரெண்டு பண்ணணும். ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் சப்மிட் பண்ணுவீங்க மோஸ்ட்லி. அண்ட் ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட் நிறைய பேருக்கு இதுலேயும் கன்ஃபியூஷன் இருக்கும். ரெசிடென்ட்னா சம்டைம்ஸ் பெர்மனன்ட் ரெசிடென்ட், க்ரீன் கார்டு அதோட கொரலேட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லை, ரெசிடென்ட்னா நீங்கள் 183 டேஸ் அந்த வருஷத்துல இருந்தால், இப்போ 2023 நம்ம 2024 ஃபைல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ 2023 183 டேஸ்க்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெசிடென்ட்டாக ஃபைல் பண்ணுவீங்க. அப்படி வெறும் 183 டேஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு வேளை அதுக்கும் கம்மியாக இருந்தால், அதுக்கு ப்ரீவியஸ் இயர் நீங்கள் ஒரு வேளை ஷார்ட் விசிட்ல வரீங்க அந்த மாதிரினா 1/3 அந்த ப்ரீவியஸ் இயர்ல, 1/6 அதுக்கு முந்தின இயர்ல அந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணி அது 183 டேஸ்க்கு மேல வந்தாலும் நீங்க வந்து ரெசிடென்ட்டா ஃபைல் பண்ணலாம். இல்ல ஃபர்ஸ்ட் இயர் ரெசிடென்சின்னு ஒன்று நீங்க எடுக்கலாம். ஸோ நீங்க இப்போ வந்து கம்மியா 30 டேஸ்க்கு இருந்திருக்கீங்க அப்படின்னா இப்போ வர வருஷத்துல 183 டேஸ் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நீங்க மேபி எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணிட்டு ரெசிடென்ட்டா ஃபைல் பண்ணலாம். நான் ரெசிடென்ட் எப்போனா நீங்க இன் பிட்வீன் ஒரு இயர்ல வரீங்க. ஸோ சம்டைம்ஸ் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்க்காக ரெசிடென்சி கிளைம் பண்ணலாம். அந்த ஃபர்ஸ்ட் இயர் ரெசிடென்சி சொன்னது அப்படி தேவையில்லைன்னா நீங்க நான் ரெசிடென்ட்டா ஃபைல் பண்ணுவீங்க. நான் ரெசிடென்ட்டா ஃபைல் பண்ணும்போது சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நான் ரெசிடென்ட்டா ஃபைல் பண்ணும்போது நீங்க ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் எடுக்க முடியாது, ஐட்டமைஸ்டு டிடக்ஷன்ஸ் தான் எடுக்கணும். அதனால சம்டைம்ஸ் நான் ரெசிடென்ட்டா ஃபைல் பண்றது பெட்டர் இல்லை. பட் நீங்க இப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா நீங்க நான் ரெசிடென்ட்டா மட்டும்தான் ஃபைல் பண்ணி ஆகணும் ஃபார் த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் உங்களை ரெசிடென்ட்டா கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு கிளாஸ் இருக்கு. அப்புறம் டாக்ஸ் ஃபைலிங் ஸ்டேட்டஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்க எந்த ஃபைலிங் ஸ்டேட்டஸ்ல ஃபைல் பண்றீங்களோ அது பொறுத்து தான் உங்களோட டாக்ஸ் பிராக்கெட் இருக்கும். ஸோ யூஎஸ் டாக்ஸஸ்ல வந்து டாக்ஸ் பிராக்கெட் சொல்லுவோம். அதாவது 7 பிராக்கெட்ஸ் இருக்கும். இப்போ நீங்க வந்து $0 $11,000 வரைக்கும் ஏர்ன் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக்ஸ் பிராக்கெட், ஃபார் எக்ஸாம்பிள் 10% இருப்பீங்க, அதுக்கப்புறம் 12% போவீங்க. ஸோ ஒரு லோயர் இன்கம் லிமிட், மேக்ஸிமம் இன்கம் லிமிட் ஒவ்வொரு பிராக்கெட்ஸ்க்கும் இருக்கும். ஸோ அந்த பிராக்கெட்டை பொறுத்து உங்களோட டாக்ஸஸ் வரும். ஸோ சிங்கிள், மேரிட் ஃபைலிங் ஜாயிண்ட்லி, மேரிட் ஃபைலிங் செப்பரேட், ஹெட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட், குவாலிஃபைட் விடோ வித் சைல்டு. ஸோ இதான் இந்த ஃபைலிங் ஸ்டேட்டஸஸ். சிங்கிள்னா நீங்க நெவர் மேரிட் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க சிங்கிளா ஃபைல் பண்ணுவீங்க. மேரிட் ஃபைலிங் ஜாயிண்ட்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஃபைல் பண்றது. மேரிட் ஃபைலிங் செப்பரேட்லி ஃபார் சம் ரீசன் நீங்க 2 பேரும் தனித்தனியா ஃபைல் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா தென் மேரிட் ஃபைலிங் செப்பரேட்லி சூஸ் பண்ணுவீங்க. ஹெட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் யாருன்னா
ஒரு பர்சன் வித் அ குவாலிஃபையிங் சைல்ட் ஆர் டிபெண்டன்ட், அதாவது உங்களை நம்பி யாரோ ஒருத்தர் ஒரு டிபெண்டன்ட் இருக்காங்க, அவங்களுக்கு மோர் தென் ஆஃப் ஆஃப் த அவங்களோட லிவிங் சப்போர்ட் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க அண்ட் அவங்க உங்களோட ஹவுஸ் ஹோல்ட்ல மோர் தென் ஆஃப் த இயர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த person should be like separated, diverse இல்ல வந்துட்டு they are separated and living by themselves, அந்த மாதிரி ஒரு single person with ஒரு குழந்தை இருந்தா then head of household பண்ணுவீங்க. Head of household is beneficial because single ஓட tax brackets விட head of household is lesser in tax bracket and standard deduction higher இருக்கும். So tax filing status நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஹூ இஸ் அ டிபெண்டன்ட்னா நீங்க குவாலிஃபைங் சைல்டு உங்களோட சைல்டு எடுக்கலாம், இல்ல வந்து இப்போ பிரதர் அவங்களோட சைல்டு, இங்க மோஸ்ட்லி அது நம்ம பண்ண மாட்டோம், பட் ஸ்டில் அந்த மாதிரி யாராவது ஒரு சைல்டுக்கு நீங்க ஃபுல்லா சப்போர்ட் பண்றீங்க, அவங்க உங்க கூட இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்கள கிளைம் பண்ண முடியும். சைல்டு மட்டும் இருக்கணும் இல்ல, பேரண்ட்ஸும் இருக்கலாம். பட் அகைன் பேரண்ட்ஸ் ஆன் விசிட்டர்ஸ் விசா இஸ் நாட் கன்சிடர் டிபெண்டன்ட். அவங்க வந்து எய்தர் கிரீன் கார்டு இருக்கணும் இல்ல SSN எலிஜிபிளா இருக்கணும், அப்படின்னா தான் உங்களால அவங்கள குவாலிஃபைடு டிபெண்டன்ட்டா எடுக்க முடியும். அப்புறம் I-10 வந்து எல்லாரும் H1ல வரும்போது நீங்க வந்து SSN இருக்கும் உங்களுக்கு, ஒரு L1 அந்த மாதிரி வரும்போது, L1ல ஒரு L2 வரும்போது ஸ்பௌஸ்க்கும் L2 இருந்ததுன்னா அவங்களுக்கும் SSN எலிஜிபிலிட்டி இருக்கு, மற்ற யாருக்கும் SSN எலிஜிபிலிட்டி இருக்காது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா I-10 ஒரு நம்பர் வாங்கணும், விச் இஸ் இண்டிவிஜுவல் டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது எப்படி வாங்க முடியும்னா நீங்க எப்போ டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்களோ அப்பதான் நீங்க I-10 அப்ளை பண்ண முடியும். ஸோ மிட் ஆஃப் த இயர்ல வந்து நான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி அதுக்கு நம்பர் வாங்குறேன்றது பண்ண முடியாது. டாக்ஸ் ஃபைல் பண்ணணும்னா நிச்சயமா SSN-ஓ இல்ல I-10-ஓ இருந்தே ஆகணும். இன்கம் வர்சஸ் எக்ஸ்பென்ஸ் பிரிட்டி சிம்பிள். ஸோ இன்கம் இஸ் நீங்க எந்த டைப் ஆஃப் இன்கமா இருந்தாலும் இட்ஸ் கன்சிடர் லைக் வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட்ஸ், ஸ்டாக்ல கேபிட்டல் கெயின், இதெல்லாம் கம்ஸ் அண்டர் இன்கம். எக்ஸ்பென்சஸ் தான் நீங்க வந்து இப்போ HSA கான்ட்ரிபியூட் பண்றீங்க, இல்ல வேற ஏதோ ஒரு டைப் ஆஃப் எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸா கன்சிடர் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்ட் ஐட்டமைஸ் டிடக்ஷன். எவ்ரி இயர் உங்களோட இன்கம்ல ஒரு சர்டைன் அமௌண்ட்டை நீங்க வந்து டிடக்ட் பண்ணிக்க முடியும்னு வந்து IRS செட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட்டும் செட் பண்ணுவாங்க ஒரு அமௌண்ட்டை. இட் இஸ் ஸ்டாண்டர்ட் அக்ராஸ் எல்லாருக்குமே. ஸோ சிங்கிள்னா நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷத்துக்கு 13,850, மேரிட் ஃபைலிங் ஜாயின்ட்லினா 27,700 நீங்க உங்க இன்கம்ல இருந்து டிடக்ட் பண்ணிக்க முடியும்ன்றது அது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஐட்டமைஸ்டுனா நீங்க ஐட்டமைஸ் பண்ணுவீங்க உங்களோட டிடக்ஷன்ஸ்லாம், விச் மீன்ஸ் உங்களோட இப்போ ஸ்டேட் அண்ட் லோக்கல் டாக்ஸஸ் இருக்குன்னா அந்த அமௌண்ட் வில் கம் அண்டர் ஐட்டமைஸ் டிடக்ஷன். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் 7.5% உங்களோட ஏஜினா அட்ஜஸ்டட் கிராஸ் இன்கம், அதை விட அதிகமா இருந்ததுன்னா அதை ஐட்டமைஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களோட மார்கேஜ் இன்ட்ரெஸ்ட், வீடு வாங்கியிருக்கீங்க அதுல இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்கன்னா அதையும் நீங்க ஆட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை விட அதிகமா இருந்ததுன்னா நீங்க ஐட்டமைஸ்ட் எடுப்பீங்க. ஸோ நீங்க எய்தர் ஸ்டாண்டர்ட் எடுக்கலாம் இல்ல ஐட்டமைஸ்ட் எடுக்கலாம், ரெண்டுத்தையும் எடுக்க முடியாது. ஸோ அது ஸ்டாண்டர்ட் அண்ட் ஐட்டமைஸ்ட் டிடக்ஷன். டாக்ஸ் கிரெடிட்ஸ். டாக்ஸ் கிரெடிட்ஸ்னா இந்த அமௌண்ட் வந்து நீங்க கிரெடிட் கிளைம் பண்ணும்போது உங்க டாக்ஸ் எவ்வளவு ஓ பண்றீங்களோ IRSக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ 10,000 ரூபாய் IRSக்கு ஓ பண்றீங்கன்னா அந்த டாக்ஸஸ்ல உங்களுக்கு ஒரு ரிடக்ஷன் கிடைக்கும், அதுதான் கிரெடிட்னு கால் பண்ணுவோம். ஸோ கிரெடிட் வந்து டாக்ஸஸ்ல குறையும், டிடக்ஷன்ஸ்ன்றது வந்து இன்கம்ல குறையும். ஸோ டாக்ஸ் கிரெடிட்லயே வந்து நான் ரீஃபண்டபிள் அண்ட் ரீஃபண்டபிள்னு இருக்கு. நான் ரீஃபண்டபிள் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு டாக்ஸ் கிரெடிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நீங்க இப்போ IRSக்கு இப்போ வந்து 6,000 தான் ஓ பண்றீங்க, பட் வந்து உங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிரெடிட் 7,500னா நீங்க அந்த 6,000 மட்டும் தான் எடுக்க முடியும். தட் இஸ் நான் ரீஃபண்டபிள். ஸோ அந்த 1,500 நீங்க லூஸ் பண்ணிடுவீங்க. வேறஸ் ரீஃபண்டபிள்னா இப்போ சைல்ட் டாக்ஸ் கிரெடிட்ல $1,600 வரைக்கும், ஓவரால் சைல்ட் டாக்ஸ் கிரெடிட் இஸ் 2,000, 1,600 வரைக்கும் ரீஃபண்டபிள். மீனிங் உங்களோட டாக்ஸஸே நீங்க ஓப்பன்ல IRSக்குனாலும் நீங்க அந்த 1,600 எடுத்துக்க முடியும். ஸோ அதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரீஃபண்டபிள் அண்ட் நான் ரீஃபண்டபிள். அதுக்கப்புறம் டாக்ஸ் ரீஃபண்ட் அண்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ். டாக்ஸ் ரீஃபண்ட் யூஸ்வலாக டைரக்ட் டெபாசிட், அதுதான் பெஸ்ட் மெத்தட். ஏன்னா செக் வரும், செக் ப்ராசஸிங் லேட் ஆகும், இன்கேஸ் இட் கேன் கெட் லாஸ்ட், இல்லை நீங்க அட்ரஸ் மாறி இருந்தீங்கன்னா லூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் டைரக்ட் டெபாசிட். அண்ட் உங்களுக்கு வேணும்னா அப் டு 3 பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல கூட நீங்க டிவைட் பண்ணி உங்களோட டெபாசிட்ஸை வாங்கிக்கலாம். அதே மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ்வலாக டைரக்ட் டெபிட் இஸ் பெட்டர். ஏன்னா வந்துட்டு நீங்க டைரக்டா வித்ட்ரா பண்ணிட சொல்லலாம் டாக்ஸஸ் ஓ பண்றத. இல்ல நீங்க ஃபெடரலோ இல்ல ஸ்டேட்னாலும் அந்தந்த வெப்சைட்ல IRS வெப்சைட்லயோ இல்ல உங்க ஸ்டேட் வெப்சைட்லயோ போயிட்டு நீங்க அதை பே பண்ணவும் முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கு.
ஃபைலிங் டியூ டேட் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இது ரெண்டும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டியூ டேட்னா இந்த தேதிக்குள்ள நீங்க பே பண்ணி ஃபைல் பண்ணி ஆகணும்ன்றது சொல்றது. அதாவது 15th ஏப்ரல் யூஸ்வலா. ஸோ இந்த தேதிக்குள்ள நீங்க உங்களோட ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணணும். பிளஸ் எனி பேமெண்ட் ஒருவேளை நீங்க ஓ பண்றீங்க டாக்ஸஸ்னா டெஃபினட்டா அந்த ஃபைலிங் டியூ டேட்குள்ள பே பண்ணி ஆகணும். இல்லைன்னா நீங்க வந்து அதுக்கு பெனால்ட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது வரும். ஸோ பேமெண்ட்டுக்கு எப்பவுமே எக்ஸ்டென்ஷன் கிடையாது. ஸோ இன்கேஸ் நீங்க டாக்ஸஸ் ஓ பண்றீங்க எல்லாம் பண்ணி லைக் உங்களோட இது டாக்ஸ் ஃபைல் எஸ்டிமேட் பண்ணும்போது நீங்க ஓ பண்றீங்கன்னா ஏப்ரல் 15th பே பண்ணிடுங்க. எக்ஸ்டென்ஷன்றது ஒன்லி ஃபார் ஃபைலிங்குக்கு மட்டும்தான். ஸோ நீங்க வந்து எக்ஸ்டென்ஷன் வாங்கினீங்கன்னா 6 months எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும், விச் இஸ் அண்டில் அக்டோபர் 15th. ஸோ நீங்க அப்போ வந்து ஃபைலிங் அக்டோபர் 15th பண்ணலாம். இது எப்போ நடக்கும்னா மேபி நீங்க ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்காக வெயிட் பண்றீங்க, இல்லை உங்க W2ல ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அதை கரெக்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ எக்ஸ்டென்ஷன் மேபி ஃபைல் பண்ண வேண்டியது வரும். அடுத்த மெயின் டாபிக் வந்து எஃப்பார் ஆர் ஃபின்கன் சொல்லுவோம், இல்லைன்னா வந்துட்டு ஃபேட்கா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எஃப்பார் அண்ட் ஃபின்கன் பேசிடுறேன். எஃப்பார் அண்ட் ஃபின்கன்றது இந்த நீங்க ஃபைல் பண்றீங்களே இப்போ மெயின் ஃபெடரல் ரிட்டர்ன் அதுல வராது. எஃப்பார்ன்றது ஒரு தனி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இது எப்போ ஃபைல் பண்ணுவீங்கன்னா ஃபாரின் அக்கௌண்ட்ஸ்ல அவுட் சைட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லா அக்கௌண்ட்டும் நீங்க அக்ரிகேட்டட் வேல்யூ ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் இல்லை, அதுல மோர் தேன் $10,000 இருந்ததுன்னா இன் த டாக்ஸ் இயர் அப்போ நீங்க எஃப்பார் ஃபைல் பண்ணி ஆகணும். அண்ட் ஃபேட்கான்றது என்னன்னா இப்போ நீங்க வந்து மேரிட் ஃபைலிங் ஜாயிண்ட்லினா லாஸ்ட் டாக்ஸ் இயரோட எண்டில் அதாவது 2023 December 31st அன்னைக்கு உங்களுக்கு ஃபாரின் அக்கௌண்ட்ஸ்ல மோர் தேன் 100,000 இருந்ததுன்னா ஃபேட்கா ஃபைல் பண்ணோம். அந்த ஃபார்ம் 8938 அது உங்க ரிட்டர்னோட போகும். அதாவது ஃபெடரல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அதையும் சேர்த்து ஃபைல் பண்ணுவீங்க. அண்ட் இல்லைன்னா எனி டைம் டியூரிங் த இயர் 2023ல ஈவன் ஒரு நாளும் கூட உங்களுக்கு $150,000 மேல இருந்தது ஃபாரின் அக்கௌண்ட்ஸ்லனா அப்பவும் நீங்க 8938 அந்த ஃபார்ம் ஃபேட்கா ஃபைல் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே வந்து ஃபைல் பண்ணோன்னே நிறைய பேரோட கன்ஃபியூஷன் என்ன வரும்னா நம்ம இதை டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் என்ன கன்ஃபியூஷன் வரும்னா நான் இதை சப்மிட் பண்ணா நான் இதுக்கு டாக்ஸஸ் பே பண்ணணுமா அப்படின்னு. இது வந்து ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ நீங்க வந்து ஐஆர்எஸ்க்கு சொல்றீங்க உங்களுக்கு இந்த ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, அதுல மேக்ஸிமம் பேலன்ஸ் த்ரூ அந்த இயர்ல இவ்வளோ இருந்துச்சுன்றத சொல்வீங்க. ஸோ இதுக்காக நீங்க வந்து டாக்ஸஸ் எதுவும் பே பண்ண மாட்டீங்க. ஸோ இது இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு ஃபைல் பண்றது. அடுத்தது இப்போ ரீசெண்டாக ரொம்ப இதுவாக வர்றது வர்ச்சுவல் கரன்சி. ஸோ வர்ச்சுவல் கரன்சி ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் இப்போ உங்களுக்கு 1099Bன்ற ஃபார்ம் கொடுத்துருவாங்க. ஷோயிங் உங்களோட என்ன நீங்கள் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க, இன்னைக்கு உங்களோட கெயின் எவ்வளோ இல்லை லாஸ் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு சர்வீஸோ இல்லை வேற ஒரு பர்பஸ்க்காக லைக் இன்கமா நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க வர்ச்சுவல் கரன்சினா அது வேற மாதிரி நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ நான் ஒரு சர்வீஸ் பண்றேன், ஒரு கன்சல்டிங் யாரோ ஒருத்தவங்க பண்றீங்க, அதுக்கு அவங்க உங்களை வர்ச்சுவல் கரன்சில பே பண்றாங்கன்னா அது வந்து உங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதையும் நீங்க பாத்துக்கணும், ஏன்னா அது வந்து இப்போ க்ரோயிங் இன் பாப்புலாரிட்டி. ஸோ நம்ம அடுத்தது போனோம்னா லாஸ்ட் இயருக்கு என்ன நியூவா இருந்தது 2023 நான் ரொம்ப போறதுல, ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்தோம். ஆல்சோ இந்த சீசன் முடிஞ்சாச்சு, ஐ மீன் ஃபைலிங் டைம் வந்தாச்சு. ஸோ இந்த வருஷத்துக்கு நீங்க நான் சொன்ன மாதிரி 15th April 2024 தான் ஃபைலிங் டியூ டேட். ஸோ அன்னைக்குள்ள ஃபைல் பண்ணும். எக்ஸ்டென்ஷன் எடுத்தீங்கன்னா October 15th உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் டாக்ஸ் பிராக்கெட்ஸ் நான் சொன்ன மாதிரி 2023ல வைடர் ஆயிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 7% கிட்ட இன்க்ரீஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம் ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணா. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் 13,850க்கும், அதாவது இது வந்து சிங்கிள் ஃபைலிங்க்கு, அண்ட் 27,700 ஃபார் மேரிட் ஃபைலிங் ஜாயிண்ட்லிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஐஆர்ஏ கான்ட்ரிபியூஷன்ஸ் 6,500 ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், 50 years அண்ட் அபவ் இருந்தா 7,500. இது வந்து ஐஆர்ஏ அண்ட் ஹெச்எஸ்சி கான்ட்ரிபியூஷன் வந்து நீங்க ஃபைல் பண்ற தேதி வரைக்குமே கான்ட்ரிபியூட் பண்ணலாம். லைக் இன்கேஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க லாஸ்ட் இயர்னா இப்போ கூட நீங்க வந்து ஸ்டில் யூ கேன் கான்ட்ரிபியூட். ஏப்ரல் 15th நீங்க அதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அண்ட் ஹெச்எஸ்ஏவும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹெச்எஸ்ஏ வந்து நீங்க வந்து அந்த ஹை டிடக்டபிள் பிளான் ஹெல்த் கவரேஜ் பிளான் இருந்தா மட்டும்தான் நீங்க பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு பிளான்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா நீங்க அந்த 7,750 ஃபேமிலி பிளான்ல இருக்கவங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இண்டிவிஜுவல் பிளான் அதாவது செல்ஃப் ஒன்லி பிளான்ல இருக்கவங்க 3,850 கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதே மாதிரி 55 yearsக்கு மேல இருந்தா $1,000 கேட்ச் அப் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும்.
லாஸ்ட் இயர் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிரெடிட்னு முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க 2022 வரைக்கும். இப்போ இட்ஸ் கால் கிளீன் வெஹிக்கிள் கிரெடிட். அகைன் அதே தான், நீங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா ஆர் ஹைப்ரிட் வெஹிக்கிள் குவாலிஃபைடு வெஹிக்கிளாக நீங்கள் முதல்ல பார்க்கணும். அதுக்கு 7,500 வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ரெசிடென்ஷியல் எனர்ஜி கிரெடிட் கொஞ்சம் போயிடும் நினச்சோம், பட் இன்னமும் இருக்காது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 டைப் இருக்கு. எனர்ஜி எஃபிஷியன்ட் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிரெடிட். அதாவது என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ எனர்ஜி எஃபிஷியன்ட் டோர்ஸ் ஆர் விண்டோஸ் அந்த மாதிரிலாம் இன்ஸ்டால் பண்றீங்க, ஆர் சென்ட்ரலைஸ்ட் ஏசி ஆர் எனர்ஜி ஆடிட் பண்ணிருக்கீங்க வீட்டுக்கு, அந்த மாதிரி எல்லாம் பண்ணா ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ண முடியும். சிலதெல்லாம் வந்து ஒன்லி லைஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இப்போ வந்து எனர்ஜி ஆடிட்லாம் பண்றீங்கன்னா யூ வில் கெட் அ போர்ஷன் ஆஃப் இட், பட் இட்ஸ் ஒன்லி ஒன் டைம் அந்த மாதிரி. ஸோ ஒரு வருஷத்துக்கு 1,200 வரைக்கும் நீங்க வந்து அதை கிளைம் பண்ண முடியும் எனர்ஜி கிரெடிட்டை. அதுக்கப்புறம் வந்து ரெசிடென்ஷியல் கிளீன் எனர்ஜின்னு தனியா வருது. அதாவது இப்போ நீங்க சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்றீங்க அந்த மாதிரி ஏதாவது, அது ஒரு 30% அந்த எக்ஸ்பென்சஸ் வரைக்கும் நீங்க எடுக்க முடியும். ஸோ ஓவரால் அப் டு 3,200 வரைக்கும் நீங்க எனர்ஜி கிரெடிட்ல கிளைம் பண்ண முடியும். அப்புறம் இது வந்து நான் இந்த வருஷம் கொஞ்சம் சொல்லணும்னு நினைச்சேன், கிஃப்ட் அண்ட் எஸ்டேட் டாக்ஸஸ் எக்ஸம்ஷன். இது ஏன் வந்து நான் இதை இன்க்ளூட் பண்ண நினைக்கிறேன், நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. கிஃப்ட் வந்து நான் யாருக்காவது கொடுத்தா நான் அதை என்னோட டாக்ஸஸ்ல இருந்து டிடெக்ட் பண்ணிக்க முடியும்னு. அப்படி கிடையாது. நீங்க கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அதனால உங்களுக்கு எந்த விதமான டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இல்லை. மேபி கிஃப்ட் வாங்குறவங்களுக்கு அவங்க எந்த டாக்ஸும் பே பண்ண வேண்டாம். பட் நீங்க வந்து கிஃப்ட் கொடுக்கும்போது இந்த 17,000 இப்போ ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்றீங்கன்னா அதனால நீங்க வந்து அதை வந்து உங்க இன்கம்ல இருந்து குறைக்க முடியாது. அடுத்தது கிஃப்ட் அண்ட் எஸ்டேட் டாக்ஸ், பிகாஸ் இந்த இன்ஃபிளேஷன்னால அன்டில் 2025 வரைக்கும் நீங்க அப் டு 12.92 மில்லியன் வரைக்கும் கிஃப்ட் பண்ண முடியும். பண்ணினா அதுக்கான எந்த டாக்ஸும் நீங்க பே பண்ண முடியாது. ஆக்சுவலா கிஃப்ட் கொடுக்குறவங்க இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் அமௌண்ட், அதுக்கு மேல கொடுத்தா லைக் 40% நீங்க டாக்ஸஸ் பே பண்ண வேண்டியது வரும். ஸோ அது வந்து இங்க அவாய்ட் பண்ணலாம். இவ்வளவு தூரம் இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க கிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா. ஸோ அது வந்து 2025 வரைக்கும் இருக்கு. அப்புறம் 2025 அப்புறம் மேபி இட் மைட் கோ பேக் டு 5.9 மில்லியன் முன்னாடி இருந்த மாதிரி, ஒரு அதை விட கம்மி, வாட் எவர் அப்போ என்ன பில் பாஸ் ஆகுதோ அதை பொறுத்து. இது 2023க்கு. உங்களோட அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ். நீங்க இப்போ ஃபைல் பண்ணும்போது என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்றது. எல்லா கிரெடிட்டும் எல்லாருக்கும் அவைலபிள் இருக்குமா தெரியாது. ஸோ நம்ம வந்து இது மெயினானது என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம். அதுல இருந்து நீங்க வந்து ஓகே நம்ம இதெல்லாம் எடுத்துட்டோமா இந்த வருஷத்துக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சைல்ட் டாக்ஸ் கிரெடிட் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு சைல்டு இருக்கு வித் எஸ்எஸ்என்னா நீங்க வந்து $2,000 சைல்ட் டாக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ண முடியும். அதாவது உங்களோட அட்ஜஸ்டட் கிராஸ் இன்கம் 400,000 கீழே இருந்ததுன்னா, 400,000க்கு மேல போச்சுன்னா ஃபார் எவ்ரி $1,000 மோர், $4,000 400,000 விட எவ்ரி $1,000 மோரா இருக்கும்போது ஒரு $50 கம்மியாகும். ஸோ சர்டன் பாயிண்ட்ல உங்களுக்கு டோட்டலி child tax credit இல்லாம போகும். பட் மோஸ்ட் ஆஃப் the taxpayer will be eligible for a child tax credit. ஆனா வந்து the child வந்து உங்க கூட இருந்திருக்கணும் for 12 months. certain temporary absence are allowed, like பசங்க காலேஜ்ல இருக்காங்க, இல்ல வந்துட்டு காலேஜ், அது அடுத்தது நான் சொல்றேன், லைக் ஃபார் ஸ்கூல் பர்பஸ், எஜுகேஷனல் பர்பஸ் ஆர் மெடிக்கல் பர்பஸ் ஆர் வெக்கேஷன், அந்த மாதிரி இதுல வெளியே இருந்தா தட்ஸ் ஓகே. பட் அதர்வைஸ் அந்த சைல்டு 12 months யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்திருக்கணும். அப்படி இருந்தா யூ கேன் கிளைம் த சைல்ட் டாக்ஸ் கிரெடிட் பிளஸ் எஸ்எஸ்என் இருந்திருக்கணும். இது ரெண்டும் இருந்தா நீங்க சைல்ட் டாக்ஸ் கிரெடிட் பண்ண முடியும். அண்ட் சைல்ட் டாக்ஸ் கிரெடிட் யாருக்குன்னா the child should be less than 17 years old by 2023 எண்ட்ல ஆர் அந்த டாக்ஸ் இயர்ல அவங்களுக்கு தான் சைல்ட் டாக்ஸ் கிரெடிட் கிடைக்கும். அடுத்தது வந்து அதர் டிபெண்டன்ட் கிரெடிட். இந்த அதர் டிபெண்டன்ட் கிரெடிட் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னா சைல்டு வித் ஐடின், நான் சொன்ன மாதிரி எஸ்எஸ்என் இல்லை பட் ஐடின் இருக்குன்னா அவங்களுக்கு, இல்ல யூ ஹேவ் அ சைல்டு 24 years கீழே இருக்காங்க பிளஸ் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு அதர் டிபெண்டன்ட் கிரெடிட் கிளைம் பண்ண முடியும். அது $500. அடுத்தது சைல்டு அண்ட் டிபெண்டன்ட் கேர் கிரெடிட். இது வந்து நீங்க டே கேரோ இல்ல ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம், பிஃபோர் ஸ்கூல் ப்ரோக்ராம், சம்மர் கேம்ப் இதெல்லாம் அனுப்புறீங்க. அந்த சைல்டு வந்து 13 yearsக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து சைல்டு அண்ட் டிபெண்டன்ட் கேர் கிரெடிட் எடுக்க முடியும். ஒரு சைல்டுக்கு அப் டு $3,000 வந்து எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ண முடியும். 2 or more சைல்டுனால மேக்ஸிமம் 6,000 தான். அந்த 6,000 நீங்க 6,000 எடுக்க மாட்டீங்க, இது கிரெடிட். ஸோ 35%ல இருந்து 20% டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட இன்கம் ரேஞ்ச் எது இருக்குன்னு. ஸோ மேக்ஸிமம் இஸ் லைக் நீங்க வந்து 35 எடுக்க முடியும். பட் உங்களோட இன்கம் ஹையரா இருக்கும்போது 20% எல்லாருமே மோஸ்ட்லி வில் பி எலிஜிபிள் ஃபார் த 20%.
ஸோ 20% ஆஃப் $6,000 இஸ் $1,200 உங்களுக்கு கிரெடிட்டா கிடைக்கும் அதுல. ஸோ இந்த 3 உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் கிரெடிட்ஸ் வந்து நீங்க இஃப் யூ உங்களுக்கு ஒரு சைல்டோ இல்ல நீங்களே இப்போ காலேஜ் போறீங்க அந்த மாதிரினா நீங்க வந்து அமெரிக்கன் ஆப்பர்ச்சுனிட்டி கிரெடிட் இல்ல லைஃப் டைம் லேர்னிங் கிரெடிட் எடுக்க முடியும். அமெரிக்கன் ஆப்பர்ச்சுனிட்டி கிரெடிட் யாருக்கு கிடைக்கும்னா அந்த ஃபர்ஸ்ட் 4 இயர் ஆஃப் காலேஜ்ல இருக்காங்க இல்லையா, அவங்களால தான் அதை எடுக்க முடியும். அதுக்கப்புறம்னா அமெரிக்கன் ஆப்பர்ச்சுனிட்டி கிரெடிட் எடுக்க முடியாது. நீங்க லைஃப் டைம் லேர்னிங் கிரெடிட் தான் எடுக்க முடியும். அமெரிக்கன் ஆப்பர்ச்சுனிட்டி கிரெடிட்டும் லைஃப் டைம் லேர்னிங் கிரெடிட்க்கும் ஆனா லிமிடேஷன்ஸ் இருக்கு. உங்களோட அட்ஜஸ்டட் கிராஸ் இன்கம் வந்து 160,000. நான் மேரிட் ஃபைலிங் ஜாயின்ட்லி பத்தி பேசுறேன். 160,000 இல்ல சிங்கிள்னா நீங்க வந்து அதுல ஆஃப் எடுத்துக்கோங்க அப்படியே 80,000. 160,000க்கு போகும்போதே அதை ப்ரோரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ட் 180,000 மேல உங்களோட அட்ஜஸ்டட் கிராஸ் இன்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் இருக்காது. ஸோ இன்கம் லிமிட் இருக்கு இதுக்கு, அதனால சொல்றேன் நான். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் லோன் டிடக்ஷன்ஸ், நீங்க வந்து ஸ்டூடெண்ட் லோன் டிடக்ஷனுக்கு வந்து 2,500 வரைக்கும் அந்த லோன் இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்க இல்லையா, அதை டிடெக்ட் பண்ணிக்க முடியும். அடாப்ஷன் கிரெடிட் நான் ஜஸ்ட் சொல்றேன், லைக் அது 15,950 இருக்கு. பட் நான் டீப்பரா அதுல போல, யாருக்காவது தேவைப்பட்டா அப்போ நம்ம அதை பத்தி பேசலாம். அப்புறம் ஐட்டமைஸ்டு டிடக்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து எய்தர் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எடுக்கலாம் இல்ல ஐட்டமைஸ்ட் டிடக்ஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ ஐட்டமைஸ்ட் டிடக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் நீங்க வந்து பார்க்கணும். உங்களுக்கு எவ்வளோ இதுலலாம் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா இந்த வருஷம் நான் மேரிட் ஃபைலிங் ஜாயின்ட்லிக்கு 27,700 சொன்னேன். அந்த 27,700க்கு மேல போயிருக்கான்றதை நீங்க பார்க்கணும். போயிருந்ததுன்னா நீங்க வந்து எலிஜிபிள் ஃபார் ஐட்டமைஸ்ட் டிடக்ஷன் ஆர் சூஸ் ஐட்டமைஸ்ட் டிடக்ஷன் ஓவர் ஸ்டாண்டர்ட் நான் சொல்லுவேன். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் 7.5% மோர் தென் ஏஜிஐ தான் நீங்க வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களோட அட்ஜஸ்டட் கிராஸ் இன்கம் வந்து இப்போ வந்து $1,000 வச்சுட்டீங்கன்னா 7.5% ஆஃப் 1,000 நீங்க எடுத்துட்டு அதுக்கு மேல என்ன இருக்கோ அதான் டிடெக்ட் பண்ண முடியும். அந்த ஃபர்ஸ்ட் 7.5% டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் பிளஸ் ஸ்டேட் அண்ட் லோக்கல் டாக்ஸஸ் இதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் அண்ட் லோக்கல் டாக்ஸஸ்ல உங்களோட ஸ்டேட் வித் ஹோல்டிங் இருக்கு இல்லையா, உங்களோட W2ல இல்ல நீங்க வந்து வேற ஏதாவது ஸ்டேட் டாக்ஸஸ் பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது, அப்புறம் வந்துட்டு உங்களோட ப்ராப்பர்ட்டி டாக்ஸஸ் நீங்க பே பண்ணிருப்பீங்க, ரியல் எஸ்டேட் டாக்ஸஸ் அது, அப்புறம் வந்து உங்க கார் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸ்னு ஒன்று இருக்கும் ஸ்பெசிஃபிக்கா, அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க அதையும் எடுக்க முடியும். ஸோ இந்த டாக்ஸஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம், பண்ணிட்டு அப் டு 10,000 வரைக்கும் நீங்க அதை ஐட்டமைஸ்ல ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் மார்கேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்களோ, நிறைய பேர் அது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிப்பாங்க ஆரம்பத்துல, வெறும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் தான் நீங்க கணக்குல எடுக்க முடியும். ஸோ உங்களோட மார்கேஜ் இன்ட்ரெஸ்டையும் நீங்க அதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க ஒரு கேட்ச் என்னன்னா வந்துட்டு உங்களோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 700 நாட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ, மார்கேஜோட பேலன்ஸ் 750,000க்கு மேல இருந்ததுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை 750,000க்கு ப்ரோரேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க வந்து இப்போ உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து மார்கேஜ் நீங்க எடுத்திருக்கீங்க, அந்த மார்கேஜ் வந்து இப்போ 800,000 வச்சுப்போம், அதுக்கு நீங்க வந்து 40,000 பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த 40,000ஐயும் நீங்க ஐட்டமைஸ்ல எடுக்க முடியாது. இன்ஸ்டட் அந்த 750,000க்கு என்னவோ அதை ப்ரோரேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை தான் நீங்க வந்து ஐட்டமைஸ்ல ஆட் பண்ண முடியும். அடுத்தது சேரிட்டபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு வந்து சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் ஷுட் பி ரெஜிஸ்டர்ட் இன் யூஎஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். அந்த மாதிரி அவங்க வந்து அந்த எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்குற ஆர்கனைசேஷனா இருக்கணும். அப்படின்னா நீங்க அந்த சேரிட்டபிள் கான்ட்ரிபியூஷன்ஸையும் உங்களோட ஐட்டமைஸ்ட் டிடக்ஷன்ல ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து விட அதிகமா வந்ததுன்னா நீங்க ஐட்டமைஸ் போகலாம். 2018 டாக்ஸ் ரிஃபார்ம்க்கு அப்புறமா திஸ் ஹஸ் பிகம் டிஃபிகல்ட். ஏன்னா நம்மளோட மெயின் வந்து ஸ்டேட் அண்ட் லோக்கல் டாக்ஸஸ்ல தான் நம்ம எல்லாருமே நிறைய பே பண்ணியிருப்போம். பட் அதை லிமிட் பண்ணிட்டாங்க 10,000க்கு. ஸோ ஐட்டமைஸ் எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட். அடுத்தது ஐஆர்ஏ கான்ட்ரிபியூஷன். நான் சொன்ன மாதிரி நீங்க April 15th வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்க ஐஆர்ஏல கான்ட்ரிபியூட் பண்ணலாம், பண்ணிட்டு அதை டிடக்ஷனா எடுத்துக்கலாம் நீங்க டாக்ஸஸ் ஃபைல் பண்ணும்போது. சிமிலர்லி HSAலையும் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதை ஒரு டிடக்ஷனா எடுத்துக்கலாம். அப்புறம் கிளீன் வெஹிக்கிள் கிரெடிட். ஸோ நீங்க உங்க வெஹிக்கிள் வாங்கியிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு அந்த செல்லர் வந்து ஒரு சம்மரி ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும். நீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கும்போது அந்த ரிப்போர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த முறை நீங்க ஃபைல் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் நீங்க ஃபைல் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க 7,500 வரைக்கும் அதை எடுக்க முடியும். எனர்ஜி எஃபிஷியன்ட் ஹோம் கிரெடிட்டும் நான் ஆல்ரெடி பேசிட்டேன் உங்ககிட்ட. அந்த என்ன அவுட்டோர் லைக் எக்ஸ்டீரியர் டோர்ஸோ விண்டோஸ் ஆர் எனி சென்ட்ரலைஸ்ட் ஏசி ஆர் அந்த மாதிரி. பட் கன்ஸ்ட்ரக்ஷனோட
இருந்ததுன்னா நீங்க அந்த கிரெடிட் எடுக்க முடியாது. ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்பதான் அந்த கிரெடிட்டை எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வருஷம் பார்த்துக்கோங்க, இதுல எதையும் மிஸ் பண்ணாம இருக்கீங்களான்றது. ஸோ இதெல்லாம் தான் மெயினான டிடக்ஷன்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் ஃபார் 2023க்கு நீங்க எடுக்கிறதுக்கு. அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு என்னெல்லாம் நீங்க பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் டேக்ஸ் சேவிங்ஸ் அகைன் லைக் டேக்ஸ் சேவிங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஃபார் நம்ம வந்து இப்போ ரெகுலர் பேஜஸ்ல நம்ம வந்து எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நீங்க W2ல ஒர்க் பண்ணும்போது நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் லைக் எப்படி சொல்றது, நிறைய இதுல நீங்க வந்து டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, இப்போ இந்தியாவில வந்து LIC பாலிசி இருந்தா நீங்க அதை டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம். இங்க அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது. இந்த மேக்ஸிமம் ஆப்ஷன் நீங்க 401kல மேக்ஸ் அவுட் பண்ணுங்க. உங்க எம்ப்ளாயர் வந்து 401k பிளான் வச்சிருந்தாங்கன்னா, இல்ல 401 சொல்லுவாங்க, இல்ல 403 சொல்லுவாங்க, ஆர் சிம்பிள் IRA சொல்லுவாங்க. இல்ல எது இருந்தாலும் நீங்க அதுல மேக்ஸ் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2024க்கான மேக்ஸிமம் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது வந்து 23,000 லிமிட் உங்களுக்கு. அது வரைக்கும் நீங்க உங்க 401kல கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்புறம் இஃப் 50 அண்ட் அபவா இருந்ததுன்னா நீங்க 30,500 வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதேதான் சிம்பிள் IRAனா நீங்க 16,000. கொஞ்சம் சிம்பிள் IRAன்றது வந்து ஒரு ஸ்மாலர் ஆர்கனைசேஷன்ஸ் சிம்பிள் IRA பண்ணுவாங்க இன்ஸ்டெட் ஆஃப் 401k. அப்படி இருந்ததுன்னா 16,000 இஸ் த மேக்ஸிமம் லிமிட் நீங்க கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு. அதே மாதிரி 50 மேல இருந்தா லைக் 19,500. அப்புறம் IRA கான்ட்ரிபியூஷன்ஸ் நீங்க வந்து எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம் பண்ணல, இல்ல அதுல பண்றீங்க பட் லிமிட்டட் அமௌண்ட் பண்றீங்க, ஆர் உங்களோட இன்கம் இஸ் வித்தின் அ சர்டைன் லிமிட் அப்படின்னா நீங்க தனியாவும் IRAவும் கான்ட்ரிபியூட் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரெடிஷ்னல் IRAல 2024க்கு அப் டு $7,000 வரைக்கும் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அபவ் 50னா அண்ட் அடிஷனல் $8,000 கேட்ச் அப் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும் நீங்க. ஸோ மேக்ஸிமம் 8,000. இது மெயினா ரிட்டையர்மெண்ட் பிளான் கான்ட்ரிபியூஷன்ஸ். FSA கான்ட்ரிபியூஷன்ஸ்னு ஒன்று இருக்கு, ஹெல்த் கேர் FSAன்னு இருக்கு. இந்த FSAஸ்லாம் வந்து மோஸ்ட்லி கேரி ஃபார்வர்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்றீங்களோ அதெல்லாம் வந்து ப்ரீ டேக்ஸா இருக்கும். அதாவது டேக்ஸ் வந்து அதுல போட மாட்டாங்க, நீங்க கால்குலேட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க அந்த வருஷத்துக்குள்ள யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ ஹெல்த் கேர் FSA வந்து 3,200 வரைக்கும் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்க வந்து ப்ரீ டேக்ஸ் சொல்றோம். ஸோ டேக்ஸுக்கு கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ இதுலலாம் டாக்ஸஸ் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது 3,200. அதே மாதிரி சைல்ட் அண்ட் எல்டர்லி வந்து 5,000. ஸோ இது வந்து என்னன்னா, அதை நான் இப்போ சொன்னேன் இல்லையா, டிபெண்டன்ட் கேர் பெனிஃபிட்ஸ் பத்தி நம்ம பேசியிருந்தோம், டே கேர் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு நீங்க அப் டு 5,000 கான்ட்ரிபியூட் பண்ணலாம். பட் இது வந்து பெர் ஹவுஸ் ஹோல்டு. ஸோ இப்போ ஸ்பௌஸ் லைக் ஜாயிண்ட் ஃபைலிங்ல நீங்க இப்போ 2 பேர் ஒர்க் பண்றீங்கன்னா ஹஸ்பண்ட் தனியா 5,000, ஒய்ஃப் தனியா 5,000 கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. மேக்ஸிமமே வந்து 5,000 தான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ அது நீங்க பண்ணலாம். அடுத்தது டிரான்சிட் அண்ட் பார்க்கிங். நீங்க வந்து இப்போ இது இருக்குன்னா நீங்க வந்து அந்த FSAக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். $315 per month. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டேக்ஸ் சேவிங்ஸ். பட் நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணியே ஆகணும். எண்ட் ஆஃப் த இயர் கேரி ஃபார்வர்ட் மோஸ்ட்லி அவைலபிலிட்டி இருக்காது. ஹெல்த் கேர் FSAல இருக்கு, பட் எல்லாருமே அதை அலோவ் பண்றாங்களா தெரியாது, எல்லா எம்ப்ளாயர்ஸும். பட் யூ கேன் கேரி ஃபார்வர்ட் அப் டு $640 இஃப் தே அலோவ் யூ. ஸோ நீங்க அது பார்த்துக்கணும். அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க இப்போ உங்க எம்ப்ளாயர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க, இல்ல நீங்களே வந்து இப்போ ஹை டிடக்டபிள் பிளான்ல என்ரோல் பண்ணிருக்கீங்க ஹெல்த் பிளான்லனா நீங்க HSA ஓபன் பண்ணி HSA அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சொன்ன மாதிரி நீங்க நெக்ஸ்ட் இயர் வந்து 4,150 வரைக்கும் செல்ஃப் ஒன்லி பிளான் உங்களுக்கு மட்டும் ஹெல்த் பிளான் இருக்குன்னா நீங்க அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஃபேமிலி பிளானா இருக்குன்னா 8,300 வரைக்கும் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இது வந்து டாக்ஸ் டிடக்டபிள் ஆயிடும் 8,300 வரைக்கும். அதே மாதிரி 55 இயர்ஸ் இருந்ததுன்னா அடிஷனல் கேட்ச் அப் கான்ட்ரிபியூஷனா ஒரு 1,000 பண்ண முடியும். அப்புறம் நியூ வெஹிக்கிள் கிரெடிட், அந்த கிளீன் வெஹிக்கிள் அண்ட் யூஸ்ட் வெஹிக்கிள் கிரெடிட் இந்த வருஷமும் கண்டினியூ ஆகுது 2024க்கும். ஸோ அதே தான் நீங்க வந்து 7,500 ஃபார் நியூ வெஹிக்கிள் அப் டு 7,500. அதே மாதிரி அப் டு 4,000 நீங்க யூஸ்ட் வெஹிக்கிள்க்கு எடுத்துக்க முடியும். இந்த வருஷம் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா 2024ல நீங்க வந்து அந்த கிரெடிட் வந்து உங்க ரிட்டர்ன்ல தான் சொல்லி ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து கார் வாங்கும் போதே அந்த டீலர் கிட்டயே வந்து நீங்க வந்து அவங்கள கிளைம் பண்ணிக்க சொல்லிடலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. உங்களோட வாட் எவர் அந்த வெஹிக்கிளோட வேல்யூ என்னவோ, நீங்க இப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 50,000னா அந்த 7,500 அதை ரெடியூஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்க. பட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இந்த இதுல. ஏன்னா வந்து ஒருவேளை உங்களோட இன்கம் லிமிட்
யார் வந்து இது கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா 7,500 உங்களோட அட்ஜஸ்டட் கிராஸ் இன்கம், லைக் ஃபார் மேரிட் ஃபைலிங் சொல்றேன்னா 300,000 கீழே இருக்கவங்க தான் அதை கிளைம் பண்ண முடியும். ஒருவேளை உங்களோட அட்ஜஸ்டட் கிராஸ் இன்கம் 300,000க்கு மேல இருக்குன்னா உங்க டீலர் உங்களுக்கு தெரியாது, அவங்க உங்களுக்கு இந்த 7,500 கொடுத்துருவாங்க. அப்போ நீங்க டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நீங்க அதை திருப்பி ரீபே பண்ண வேண்டியதா வரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்க தான் ஃபைல் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். பட் வேற இப்போ டீலர் வந்து கொடுக்கும்போது அவங்க 7,500 உங்களுக்கு கொடுத்துடலாம். பட் ஆனா நீங்க ஃபைல் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் உண்மையாவே எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு. ஸோ நீங்க மறுபடியும் ரீபே பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேஜ் வந்தாலும் வரலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரெசிடென்ஷியல் எனர்ஜி கிரெடிட் அதெல்லாமும் அப்படியே தான் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து இப்போ நியூ டோர்ஸ் போடுறீங்க, இல்ல வந்து விண்டோஸ் மாத்துறீங்க, இல்ல சோலார் பேனல்ஸ் போடுறீங்கன்னா மேக் ஷூர் அதோட இது நீங்க ரெசீட் அந்த எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்க வந்து நெக்ஸ்ட் இயர் அதை கிளைம் பண்ண முடியும். ஸோ இதுதான் மெயினான 2024க்கான டாக்ஸ் டிப்ஸ். பிரிட்டி மச் எல்லாம் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டாகவே போயிருக்கேன், நமக்கு நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு டைம் வேணுன்றதுக்காக. ஸோ இனிமே கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். நன்றி திரு செந்தில். லைக் கொஸ்டின்ஸ்க்கு இப்ப சேட் ஓபன் பண்ணி விடலாமா, இல்ல எல்லாருக்கும் ஆடியோ ஆடியன்ஸ் எல்லாரும் உங்களோட கொஸ்டின்ஸ் என்னவோ நீங்க சேட்ல போட்டீங்கன்னா, லைக் ஜூம்ல இருந்தீங்கன்னா சேட்ல போட்டீங்கன்னா நாங்க கேட்கலாம். இல்லைன்னா யூடியூப்ல இருந்தீங்கன்னா யூடியூப்ல அங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. கையை வளர்த்தீங்கன்னா நான் வந்து ஓகே வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாங்களா திரு? தனசேகர் கேட்டிருக்காரு, what is the difference between regular and premium tax filing? Nowadays I am getting many phone calls from India where they are promising me to get high tax returns by putting some random values less than 20,000 in line 8 of form 1040. இது வந்து ஸ்கேம்னு சொல்லுவாங்க. டோன்ட் டூ தட். லைக் வந்து உங்களோட ரெகுலர் ப்ரீமியம்லாம் ஒரு கான்செப்டும் கிடையாது டாக்ஸ் ஃபைலிங்ல. டாக்ஸ் ஃபைலிங் இஸ் ரெகுலர் ஃபார் எவ்ரி ஒன். லைக் நார்மல் ஃபைலிங் தான் பண்ண முடியும். இந்த லைன் 8ன்றது ஐ திங்க் அது வந்து ரிலேட்டட் டு ரியல் எஸ்டேட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். அது மேபி நான் என்னோட இப்போ ரீசன்ட் ஒரு கிளையண்ட் இது நான் பார்த்தேன். அது யார் பண்ணாங்கன்னா எனக்கு தெரியாது. இன்னொரு டாக்ஸ் ப்ரிப்பேரர் கிட்ட இருந்து எனக்கு வந்தாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு $15,000 லாசஸ்ல காமிச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலா அவருக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. லைக் அவருக்கு அது அந்த மாதிரி ஒரு லாஸும் அவருக்கு இல்லவே இல்லை. ஸோ பி கேர்ஃபுல். இந்த மாதிரி வந்து சொல்லும் போது அது பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்க தான் வந்து டாக்ஸ் ப்ரிப்பேரர்ஸ் வந்து எங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு. வி வில் பி லீகலி ஆன்சரபிள் டு ஐஆர்எஸ். எங்களோட லைசன்ஸ் அவங்க பேன் பண்ணலாம், இதெல்லாம் இருக்கு. ஐ டோன்ட் கால் இட் லைசன்ஸ், பட் நாங்கள் பண்றது அவங்க ஸ்டாப் பண்ணலாம், எங்களை பேன் பண்ணலாம், அதெல்லாம் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க தான் அதோட கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அதாவது டாக்ஸ் பேயர்ஸ் தான் அதுக்கான பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பே பண்ணுவீங்க. ஸோ எனி டைம் யாராவது வந்து நான் உங்களுக்கு மேக்ஸிமம் ரீஃபண்ட் வாங்கி தரேன், இல்லை இந்த மாதிரி ப்ரீமியம் இருக்குன்னா ப்ளீஸ் அதுக்கு வந்து போகாதீங்க. மோஸ்ட்லி தட் வில் பி a scam அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே சந்துரு அவர்ட்ட ஒரு क्वेश्चन on the sale of the property and fund repatriation, how the capital gains is computed here in the US? If the tax paid in India, can it be deducted, or the capital gains tax here in US? What's the New Jersey tax implications in the above scenario? ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க வந்து அப்ராட்ல விற்கிறீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ரெகுலர் கேபிட்டல் கெயின் அண்ட் லாஸ் என்ன இருக்கோ அதோட சேம் ரூல்ஸ் தாங்க அப்ளை ஆகும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் உங்களுக்கு தெரியும். ஷார்ட் டேர்ம்னா அது ஆர்டினரி இன்கம்மா ட்ரீட் அந்த ரேட்ல தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆர்டினரி இன்கம்ல வந்து நீங்க வந்து 24% பிராக்கெட்ல ஃபால் ஆறீங்கன்னா நீங்க 24% தான் அதுக்கும் பே பண்ணுவீங்க ஷார்ட் டேர்மா இருந்தா. லாங் டேர்மா இருந்தா மேக்ஸிமம் 20% அந்த உங்களோட இன்கம் ரேஞ்சை பொறுத்து மேக்ஸிமம் 20% அந்த கெயின்ல பே பண்ணுவீங்க. ஸோ நீங்க வந்து இப்போ வந்து ஒரு லேண்டை வந்து இந்தியாவில் விற்கிறீங்கன்னா நீங்க வந்து வாங்கும்போது என்ன ப்ரைஸ், விற்கும் போது என்ன ப்ரைஸ், அதை நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ நீங்க வந்து 1 lakh வாங்குறீங்க, 2 lakhs விற்கிறீங்கன்னா 1 lakh வாட் எவர் இன் US டாலர்ஸ் நீங்க அந்த அமௌண்ட்டை வந்து கேபிட்டல் கெயினா இங்க காமிச்சுதான் ஆகணும்.
ஒருவேளை நீங்க இன்கம் டேக்ஸ் இந்தியால ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அங்க வந்து நீங்க வந்து இப்போ ஃபாரின் டாக்ஸஸ் பே பண்ணிருப்பீங்க இந்தியால, அதை இங்க ஃபாரின் டாக்ஸ் கிரெடிட்டா நீங்க கிளைம் பண்ண முடியும். அடுத்து வந்து தாமரை கிருஷ்ணமூர்த்தி கேட்டிருக்காங்க, இஸ் த மணி இந்த NRE அக்கவுண்ட் ஆல்சோ நீட் டு பி ரிப்போர்ட்டட் இன் FBAR? ஆமாங்க. எனி ஃபாரின் அக்கவுண்ட்ஸ் ஃபார் தட் ரீசன், NROO இல்ல NRE ஆர் நீங்க ஈவன் ஒரு ரெகுலர் அக்கவுண்ட் நீங்க வந்து அதை மாத்தாமே வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் வந்து காமிக்கணும். FBARக்கு நீங்க எதெல்லாம் காமிப்பீங்கன்னா, நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்க வேண்டாம், லைக் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ். அது எனிதிங் ஃபைனான்சியல் அசெட்ஸ் நம்ம சொல்றோம், ஒரு ஃபைனான்சியல் செக்யூரிட்டிஸ் சொல்றோம் இல்லையா, பேங்க் அக்கவுண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, உங்களோட பென்ஷன் அக்கவுண்ட்ஸ், LIC பாலிசிஸ், இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்க வந்து அதை வந்து FBARல ரிப்போர்ட் பண்ணணும். So ITIN to SSN, what needs to be done while filing tax return? நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாங்க. ஐடின்லேருந்து உங்களுக்கு இப்போ லாஸ்ட் இயர் SSN கிடைச்சிருச்சு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐடின் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாப் யூசிங் ஐடின் அண்ட் SSN ஃபைல் பண்ண ஆரம்பிங்க. ஓகே. JS கேட்டிருக்காங்க, வாட் இஃப் வி மிஸ் ஃபைலிங் FBAR ஆன் டைம் இஃப் அக்ரிகேட்டட் ஃபாரின் பேங்க் பேலன்சஸ் ஆர் ஓவர் $10,000? மிஸ் பண்ணீங்கன்னா தேர் இஸ் நோ எக்ஸ்டென்ஷன்லாம் கிடையாதுங்க. பட் லேட் ஃபைலிங்க்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் எனக்கு ஃபைல் பண்ணணும்னு தெரியாதுன்ற ரீசன்ஸ் கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த டைம்ல வரல, இல்லை உங்களுக்கு வந்து ஆன் டைம்ல உங்களுக்கு அந்த அமௌண்ட் என்னன்னு தெரியல அப்படின்னா அந்த ரீசனையும் நீங்க சூஸ் பண்ணலாம். பட் இஃப் நீங்க பண்ணலன்னு தெரிஞ்சா தேர் வில் பி பெனால்டிஸ், நான் சொன்ன மாதிரி. பட் there is no extension, so நீங்க ஃபைல் பண்றது is better, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். Is the child with ITIN eligible for daycare expense credit or is it only for SSN? இல்லங்க, daycare expenses ITIN இருக்க childம் eligible. Yeah. Okay. In which are the cases we need to go for itemized and standard tax filing if we own a house and paying mortgage? நான் சொன்ன மாதிரி தாங்க, ஐட்டமைஸ்டு வந்து நீங்க உங்களோட ஐட்டமைஸ்ட் கீழே 4 டாபிக் சொன்னேன் இல்லையா, மெடிக்கல், ஸ்டேட் அண்ட் லோக்கல் டாக்ஸஸ், மார்கேஜ் இன்ட்ரெஸ்ட், சேரிட்டபிள் கான்ட்ரிபியூஷன், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை விட அதிகமாச்சுன்னா தான் நீங்க ஐட்டமைஸ்ட் போவீங்க. இல்லைன்னா உங்களோட இன்கம் ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட்லேயே 27,700 இப்போ டிடக்ஷன் இருக்குன்னா உங்க ஐட்டமைஸ்ட் ஒன்லி 18,000 வச்சுக்கோங்க, there is no point இல்லையா ஐட்டமைஸ்ட் யூஸ் பண்ண. ஸோ நீங்க அப்போ ஸ்டாண்டர்ட் போவீங்க. ஒன்லி வென் இது ஐட்டமைஸ்டு வந்து ஸ்டாண்டர்டை விட ஜாஸ்தியா இருக்கும்போது நீங்க ஐட்டமைஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. பாசிபிலிட்டி இஸ் தேர் 2023 and 2024 பிகாஸ் நம்மளோட மார்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் சோ ஹை லாஸ்ட் இயர். ஸோ மேபி நீங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்கலாம். ஸோ ஐட்டமைஸ்ட் போக சான்சஸ் ஆர் தேர். ஓகே. அருண்குமார் மாரியப்பன் ஒரு 3 क्वेश्चन கேட்காரு, ஒன் பை ஒன் பண்ணலாம். ஹவு டு ரெடியூஸ் NJ ஸ்டேட் டாக்ஸ்? NJ ஸ்டேட் டாக்ஸ்ல நிறைய இது கிடையாதுங்க. லைக் சேம் திங் தான் நான் சொல்வேன். டிடக்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து 529 பிளான் இருக்கு, நான் அதை டச் பண்ணல ஆக்சுவலா பிரசன்டேஷன்ல. 529 இஸ் அ காலேஜ் சேவிங்ஸ் பிளான். அதுல ஃபெடரல்ல உங்களுக்கு ஒன்றும் பெனிஃபிட்ஸ் கிடையாது. பட் ஒன்லி திங் இஸ் நீங்க 529 கான்ட்ரிபியூட் பண்றது டாக்ஸ் ஃப்ரீ ஏர்னிங்ஸ் இல்லையாது. நீங்க வந்து காலேஜ்க்கோ இல்லை எஜுகேஷனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது யூ டோன்ட் பே டாக்ஸஸ் ஆன் இட். அண்ட் நியூ ஜெர்சியில நீங்க வந்து அப் டு 10,000 வரைக்கும் 529 பிளான் நீங்க கான்ட்ரிபியூட் பண்றதை நீங்க வந்து டிடக்ஷன் எடுக்க முடியும். பட் கொஞ்சம் கேட்ச் இருக்குங்க, லைக் எல்லா 529 பிளானும் எலிஜிபிள் இல்லை. NJ பெஸ்ட்னு சொல்ற 529 பிளான்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருந்து பிளஸ் உங்களோட உங்களோட இன்கம் இஸ் லெஸ் தேன் 200,000னா நீங்க அப் டு அ மேக்ஸிமம் ஆஃப் 10,000 நீங்க அதை டிடக்ட் பண்ண முடியும். அண்ட் அது ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட சில்ட்ரன் வந்து லைக் நியூ ஜெர்சியில இருக்க காலேஜஸ்ல படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு $10,000 நீங்க வந்து டிடக்ஷன் பண்ண முடியும். தட்ஸ் த மேக்ஸிமம் டிடக்ஷன். அப்புறம் ஸ்டூடெண்ட் லோன் இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதையும் நீங்க கிளைம் பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க நியூ ஜெர்சியில பே பண்ற ப்ராப்பர்ட்டி டாக்ஸஸை உங்களோட இதுல இருந்து NJ ரிட்டர்ன்ல இருந்து டிடக்ட் பண்ணிக்க முடியும். அது டிபெண்ட்ஸ் ஆன் லைக் உங்களோட இன்கம் லெவல் பொறுத்து எய்தர் உங்களுக்கு அது வந்து டிடக்ஷனா கிடைக்கும் இல்ல $50 கிரெடிட்டா கிடைக்கும். ஸோ பட் இதெல்லாம் உங்களால NJல இருந்து டிடக்ட் பண்ணிக்க முடியும். Okay. How to max out 401k for high earning income individual? How to max outனா லைக் ஒரே லிமிட் தாங்க இருக்கு. லைக் நான் சொன்ன மாதிரி ஸோ நீங்க வந்து மேக்ஸிமம் உங்களோட எம்ப்ளாயர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண
லைக் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் உங்களோட எம்ப்ளாயர் மூலமா நீங்க எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணறது தான் பெட்டர். அண்ட் ஹை இன்கம்னு போகும்போது மோஸ்ட்லி நீங்க ட்ரெடிஷனல் ஐஆர்ஏல உங்களால அடிஷனல் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாதா இருக்கும். பிகாஸ் அதுக்கு நான் சொன்ன மாதிரி கேப் இருக்கு. நீங்க இப்போ எம்ப்ளாயர் ஸ்பான்சர் ப்ரோக்ராம்லயும் கான்ட்ரிபியூட் பண்றீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஐஆர்ஏ அக்கௌண்ட்ஸ்ல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண அது ரெடியூஸ் ஆயிட்டே வரும். ஸோ இன்கம் மோர் தென் 113,000 இருந்தா அதுக்கு வந்து நீங்க பார்ஷியலா தான் வந்து டிடெக்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி. ஸோ அதனால வந்து நீங்க அது பார்க்கணும். ஸோ 401k எவ்வளோ ஹையர் நீங்க போடுறீங்களோ அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்வேன் நான். Can US kids living abroad claim child tax credit? நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பெசிபிக் ரீசன் சொன்னேன் இல்லையா, லைக் யூஎஸ் சைல்டு லிவிங் அப்ராட்னா அவங்க மட்டும் தனியா லைக் இருந்தா இட்ஸ் நாட் பாசிபிள். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க குழந்தை பிறந்திருக்கோம் பட் நான் வந்து என் பாட்டி அவங்க அம்மா அப்பா கிட்ட வளரட்டும் அவங்கன்னு கொண்டு போய் விட்டீங்கன்னா தட்ஸ் நாட் பாசிபிள், அவங்களை கிளைம் பண்ண முடியாது. பட் வேறஸ் இப்போ அந்த கிட் வந்து ஒரு காலேஜ்காகயோ இல்லை ஸ்கூலுக்காகயோ அவங்க போறாங்க அப்படின்னா தென் யூ கேன் கிளைம் இட். ஸோ வந்து நீங்க வந்து சர்டைன் டெம்பரரி ஆப்சன்ஸ் ஆர் அலவுடு. ஸோ அந்த இதுல அது வந்து ஃபுல்ஃபில் ஆகணும். அடுத்து சிவா கேட்டிருக்காரு, do we need to consider cash surrender value of the LIC policy in determining the 10K limit for FBAR? Hello, sorry, I think அவங்க மியூட்ல இருக்காங்க. sorry, மியூட்ல இருக்காங்க. மியூட் ஆயிடுச்சு. okay, இப்ப கேக்குதுங்களா? இப்ப பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டேங்க. ஓகே, so do we need to சரண்டர் பண்ணாலும் அப்போ உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட்ல அந்த அமௌண்ட் வந்துரும் இல்லையா, அப்போ நீங்க அந்த 10,000 மீட் பண்ணிடுவீங்க. சோ அப்போ நீங்க எஃப்பார் ஃபைல் பண்ணி ஆகணும். ஜே கேட்டிருக்காரு, can international donation will be availed in standard deduction? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ல கிடையாதுங்க. ஐ திங்க் கோவிட் முடிஞ்ச உடனே அந்த ஒரு வருஷம் மட்டும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ல அலோவ் பண்ணாங்க டொனேஷன்ஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வராது, ஐட்டமைஸ்ல வரும். பட் நான் சொன்ன மாதிரி ஐட்டமைஸ்ல வந்தாலும் அந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் யூஎஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும், இல்லைன்னா அந்த 503 or 501 இதுக்கு அவங்க வந்து எலிஜிபிளா இருக்கணும் ஃபார் கிளைமிங் த எக்ஸம்ஷன்ஸ். ஓகே, ஸோ அடுத்த ஒரு சினாரியோ அண்ட் கொஸ்டின் கேட்காரு. சினாரியோ வந்து எம்ப்ளாயர் டு நாட் ஸ்பான்சர் டிபெண்டன்ட் கேர் FSA பட் ஐ ஹேவ் டே கேர் எக்ஸ்பென்சஸ். கொஸ்டின் வந்து என்னன்னா, இஸ் இட் பாசிபிள் டு கிளைம் திஸ் வென் ஃபைலிங் டாக்ஸஸ்? இஃப் ஸோ, ஹவு டு டூ ஸோ? ஓ ஆமாங்க, நீங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போதே உங்களோட டே கேர் எக்ஸ்பென்சஸையும் நீங்க என்டர் பண்ண முடியும். FSA வந்து பார்ட்டிசிபேட் பண்றது ஏன் சொல்றேன்னா, அந்த $5,000 வந்து உங்களுக்கு ப்ரீ டாக்ஸ் ஆறனால. ஸோ நீங்க அந்த $5,000 தான் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் டிபெண்டன்ட் கேருக்கு. நீங்க அது வந்து டாக்ஸஸ் பே பண்ண மாட்டீங்க. அப்புறம் லேட்டரா நீங்க எப்போ டே கேரோட எக்ஸ்பென்சஸ் நீங்க வந்து ரீஇம்பர்ஸ் பண்ற மாதிரி லைக் நீங்க அதை சப்மிட் பண்ணி எம்ப்ளாயர் கிட்டே அந்த 5,000 வாங்குவீங்க. ஸோ இன்ஸ்டட் நீங்க வந்து இப்போ ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க ஆல்ரெடினா நீங்க உங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நீங்க டிபெண்டன்ட் கேர் எக்ஸ்பென்சஸ் நீங்க அதுல கிளைம் பண்ண முடியும். Vinod Ketkar, can you please explain about IRA eligibility for married joint filing to get tax deductions? அகைன் அதே இதுதாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒர்க் பண்றாங்களா, ஒர்க் பண்ணும்போது ரெண்டு பேருமே வந்து எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்களான்றதை நம்ம பார்க்கணுங்க. இப்போ வந்து ஒருத்தர் மட்டும் எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல, பிளஸ் அவங்களோட இன்கம் இஸ் லெஸ் தேன் அ சர்டைன் லிமிட் அப்படின்னு இருந்ததுன்னா தென் அவங்க வந்து அந்த பார்ட்டிசிபேட் பண்ணாத ஸ்பௌஸ் கேன் பார்ட்டிசிபேட் கான்ட்ரிபியூட் டு ட்ரெடிஷனல் IRA அண்ட் தென் அதை டிடக்ஷனா எடுக்க முடியும். Okay, அடுத்து So JS the factors to take into account is first employer sponsored programல participate பண்றீங்களா, அப்புறம் உங்களோட adjusted gross income எவ்வளோ, இது ரெண்டுத்தையும் பொறுத்து தான் நீங்க வந்து எலிஜிபிலிட்டியா இல்லையான்னு தெரியும். ஓகே, அடுத்து JS கேட்டிருக்காரு, FBAR foreign bank account recording. Any foreign financial instrument for which we have signatory authority? அது கொஸ்டின்ல கிளாரிஃபை முன்னாடி சாட்ல வந்து FBARனா என்னன்னு somebody asked actually அதுக்கு ஓகே, அது நீங்க கிளாரிஃபிகேஷன் நெக்ஸ்ட் டு இது வந்து ஃபாரின் பேங்க் அக்கவுண்ட் ரிப்போர்ட்டிங். ஓகே, சோ நீங்க அனுப்பிருக்கீங்க. ஓகே, ரெண்டு தடவை அனுப்பிருக்கீங்க. ஓகே, ஸ்ரீகாந்த் கேட்டிருக்காரு, if we have $1,000 long term loss from prior year 2022 and $1,500 loss profit for short term last year, are these two separate events or should it be treated as net profit of 500? 2022 தான் நீங்க எவ்வளவு சொல்லிருக்காங்க, லைக் 2022 $1,000 loss. ஓகே, and 1,500 profit for short term last year. இப்போ இது ரெண்டு
கம்பைன் பண்ண முடியாதுங்க. 2022 நீங்க 2022ல தான் கிளைம் பண்ண முடியும். பட் கேபிட்டல் லாஸஸ்ல ஒரு கிளாஸ் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு நீங்க $3,000 வரைக்கும் தான் லாஸ் கிளைம் பண்ண முடியும். ஸோ அவர் சொன்ன அமௌண்ட் வந்து 1,500 விச் இஸ் 2022லயே அவர் கிளைம் பண்ணி இருக்கணும். அண்ட் 2020 இல்ல அப்படி பண்ணலன்னா அமெண்ட் பண்ண அவர் ரிட்டர்னை. இன்கேஸ் அவருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2022ல 4,500 லாஸ் இருந்ததுன்னா 3,000 வரைக்கும் தான் அவரால் எடுக்க முடியும் அந்த வருஷத்துக்கு. அப்போ அந்த 1,500 லாஸ் வில் கெட் கேரிட் ஃபார்வர்ட் டு 2023க்கு. ஸோ இந்த வருஷம் அவர் வந்து அதை கிளைம் பண்ணிக்க முடியும். So GS, இன்னொரு question கேட்க. Good evening team. Is there an option with state tax deduction to get EV credit while filing tax returns now? Because when I took the delivery of Tesla last year in May, NJ ran out of EV tax credits of $2,000 and I was not given at that time. So checking if we can get it now. ஸ்டேட் வந்து ஃபெடரல் மாதிரி சென்ட்ரலைஸ் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு இது இருக்கு. ஸோ மேபி லைக் ஸ்டேட்டோட இது லைக் அவர் சொன்ன மாதிரி அது ரன் அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி இல்லாம இருந்திருக்கும். ஸ்டேட்டோட மோஸ்ட்லி இவி கிரெடிட் வந்து நீங்க அப்பவே அப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ அது பாசிபிலிட்டி இஸ் தேர். Okay. Does interest earned and dividend received on Indian account needs to be reported? ஆமாங்க. ஸோ as I said, like நீங்க வந்து when you file as a resident in United States, நீங்க வேர்ல்டு வைட் இன்கம் என்ன இருக்கோ எல்லாத்தையுமே வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அது இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் ஆர் நான் சொன்ன மாதிரி கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ், இல்லை ஃபாரின் லைக் ரெண்டல் இன்கம் இருக்கு உங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரியில், எல்லாமே வந்து ரிப்போர்ட் பண்ணுறது பெட்டர். Okay. Are there any benefits in contribution to HSA via payroll versus outside? இல்லைங்க, ரெண்டுமே வந்து அதே டாக்ஸ் டிடக்டபிள் தான் ஆக போகிறது. நீங்கள் முன்னாடி பே பண்ணிட்டு லைக் வந்து பேரோல்லே பண்ணீங்கன்னா உங்க W2 வேஜஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்க டிடக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்க போறாங்க. இல்லைன்னா நீங்க அப்புறம் லேட்டர் ஆன் அதை எடுக்க போறீங்க டிடக்ஷன்ஸ். ஓகே, மணிகண்டன் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அது கொஸ்டினால ஸ்டேட்மெண்டான்றது தெரியல எனக்கு. Last year for 529 did not get much tax benefits. Got only $37 for 3,000 deposit. My salary was less than 100K அப்படின்னு இருக்காரு. ஸோ இதை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக என்னன்றது தெரியல. எனக்கு அது சரியா புரியலங்க. ஏன்னா 529ல he got only 37 for 3,000 depositனா அவர் என்ன மீன் பண்றான்னு தெரியல. ஓகே, அது டிடக்ஷன்ஸா இல்ல? ஏன்னா டிடக்ஷன்ஸ் தான் நீங்க எடுப்பீங்க நான் சொன்ன மாதிரி. ஸோ அதுல எப்படி அவர் ப்ரொபோர்ஷனேட் ஆச்சுன்னு எனக்கு புரியல அந்த 37. ஓகே, அடுத்தது ஜெயஸ் கேட்டிருக்காரு. வாட் இஃப் மை காலேஜ் அண்ட் ஹை ஸ்கூல் கோயிங் child worked and earned some in year 2023? I file married filing jointly. Should my children's income should be reported while filing? Each earned below 5K total. Yeah. So earned income, unearned income இருக்குங்க. So earned incomeனா நீங்க வந்து இப்போ W2 wages இல்ல work பண்ணி அதுக்கு கிடைக்கிறத earned income சொல்லுவோம். unearnedனா interest, dividends அந்த மாதிரி. So சில்ட்ரனா இருக்கும்போது உங்களோட டிபெண்டா இருக்கும்போது அவங்களுக்கு earned income W2 இருக்கு அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட டாக்ஸஸ் ஃபைல் பண்ணணும். பட் ஃபைல் பண்ணணுமா வேண்டாமான்றது அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்றத பொறுத்து. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் நீங்க வந்து அவங்களுக்கு ஒருவேளை வித் ஹோல்டிங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த ஏர்னிங்ஸ்ல, அட்லீஸ்ட் அந்த வித் ஹோல்டிங்கை திரும்பி வாங்குறதுக்காக யூ ஹேவ் டு ஃபைல் யுவர் டாக்ஸஸ். பிகாஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுக்கு கம்மியா உங்களோட இன்கம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஃபைல் பண்ணி அந்த வித் ஹோல்டிங்கை திருப்பி ரீஃபண்ட் வாங்க முடியும். பட் அதை விட வித் ஹோல்டிங்கே இல்ல அப்படின்னா நீங்க அது ஃபைல் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. பட் வேற unearned income, sorry, yeah, both are earned income actually, and yeah, there was some withholding, like very less salary, very less federal tax and state deduction. But yeah, should I have to file separately or should include that as part of my filing, as part of my marriage? earned income இருந்ததுன்னா நீங்க அதை வந்து உங்களோட இதுவா இன்க்ளூட் பண்ண மாட்டீங்கங்க. அவங்க தனியா தான் ஃபைல் பண்ணணும். Okay, so but my daughter is 16 and my son is 20. Yes. So they can file on until the 24 and அவங்க வந்து full as I told you full time student இருக்க வரைக்கும் they will be நீங்க அவங்கள டிபெண்டன்ட்டா claim பண்ண முடியும். So yeah. So in this case should they go forward and file or just ignore? Because it is a W2 earnings இல்லீங்களா? Yeah. இல்ல அப்போ அது செப்பரேட்டா அவங்க தான் ஃபைல் பண்ணணும், உங்களோட இதுல வராது. But I can still claim them as dependents in my married filing jointly. Right. Okay, sure. Thank you, ma'am.
அவங்க ஃபைல் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் இருக்கும், someone can claim you as a dependent னு அது அவங்க சூஸ் பண்ண வேண்டியது வரும். Okay, cool. Thank you, ma'am. வணக்கம். அதே அவங்க கேட்ட கொஸ்டின்லயே ஒரு கண்டினியூவேஷன். ஸோ ஸ்டேட்டுக்கும் தனியா ஃபைல் பண்ண வேண்டியிருக்குமா? நானும் அதே சிமிலர் சிச்சுவேஷன்ல தான் இருக்கேன். என் டாட்டர் 16 year old. She earns some ஆமாங்க. income It will W2. be federal and state. நீங்க ரெண்டுத்தையுமே ஃபைல் பண்ண வேண்டியது வரும். ஓகே. இப்ப அது earned incomeங்கிறதுனால நாம அத வந்து அவங்க பேர்ல ஐஆர்ஏல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? Is that possible in their name to do that for a நீங்க minor அதை child? கான்ட்ரிபியூட் பண்ணலாமா? ஐஆர்ஏ Yes. கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். Okay, thank you. ஐஆர்ஏக்கு ஏஜ் லிமிட் கிடையாதுங்க. யூ கேன் ஓபன் இட் whenever. Yeah. Custodial Rath or those below 16. Okay, wonderful. Thank you. அடுத்தது ஜே கேட்டிருக்காரு, கேன் ஐ கான்ட்ரிபியூட் 401k எக்ஸாம்பிள் $10,000 and IRA $7,000 in the same year? அதான் நான் சொன்ன மாதிரி அது உங்களோட ஏர்னிங்ஸ் பொறுத்துங்க. இப்போ 113,000 கீழே இருந்ததுன்னா நீங்க கம்ப்ளீட்டாவே யூ கேன் கான்ட்ரிபியூட் டு ஐஆர்ஏ அண்ட் யூ கேன் டேக் அ டிடக்ஷன். பட் அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஒன்லி பார்ஷியல் டிடக்ஷன் எடுக்க முடியும். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட இன்கம் என்ன ரேஞ்சுன்றது பொறுத்துங்க. அடுத்தது உதய் கேட்டிருக்காரு, எனி சஜஷன்ஸ் ஃபார் ரெடியூசிங் ஆர் எலிமினேட்டிங் கம்ப்ளீட்லி பாசிபிள் டாக்ஸஸ் வைல் பாசிங் அசட்ஸ் டு சில்ட்ரன்? அசட்ஸ் டு சில்ட்ரன் அதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த லைக் உங்களோட இது வந்து கிஃப்ட் அண்ட் இந்த டாக்ஸஸ் வந்து மேக்ஸிமம் இஸ் 12.95 மில்லியன் வரைக்கும் நீங்க டொனேட் கிஃப்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வரைக்கும் நீங்க டாக்ஸஸ் பே பண்ண மாட்டீங்க. அகைன் நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபார் 2023 இட் இஸ் 17,000 வரைக்கும் நீங்க ஒரு பர்சனுக்கு கிஃப்டா கொடுக்கலாம். ஸோ அதுக்கு கிஃப்ட் கொடுக்கும் போதும் நீங்க வந்து டாக்ஸஸ் எதுவும் பே பண்ண மாட்டீங்க. அண்ட் ரிசீவிங் லைக் அவங்க சில்ட்ரன் வாங்குறாங்க அதை 17,000 அவங்களும் எந்த டாக்ஸஸும் பே பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் ஃபார் சிங்கிள் பர்சன் அண்ட் சிங்கிள் பேரண்ட். ஐ மீன் லைக் ஒரு பர்சன் கேன் டொனேட் 17,000 டு ஒன் பர்சன். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அப் டு 34,000 வரைக்கும் சில்ட்ரனுக்கு கொடுக்க முடியும். அண்ட் தே டோன்ட் ஹேவ் டு பே எனி டாக்ஸஸ். அதுக்கும் மேல இன்கேஸ் நீங்க அவங்க டொனேட் பண்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வருஷம் வந்து 40,000 ஒரு சைல்டுக்கு டொனேட் பண்றாங்கன்னா தே ஆர் எலிஜிபிள் ஒன்லி ஃபார் 34,000 தான். பட் அந்த அடிஷனல் 6,000னா நீங்க இப்போ எதுவும் டாக்ஸ் பே பண்ண மாட்டீங்க. பட் நீங்க வந்து ஒரு ஃபார்ம் ஐஆர்எஸோட ஃபைல் பண்ணணும். ஸோ எவ்வளோ அடிஷ்னலா நீங்க டொனேட் பண்ணிருக்கீங்கன்னு இந்த அமௌண்ட் எல்லாம் வில் பி ஆடட். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஓவரால் கிஃப்ட் டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் அந்த 12 மில்லியன் வாட் எவர் இட் இஸ் அதுல அதை கழிச்சுப்பாங்க இல்லைங்க. அது ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஃபைனலா நீங்க வந்து அதை இன்ஹெரிட் லைக் கொடுக்கும்போது பசங்களுக்கு அப்போ அதை விட ஓவரா இருந்ததுன்னா தென் யூ வில் பே தட் 40% ஆர் வாட் எவர் அந்த ரேஞ்ச் டாக்ஸஸ். ஓகே. எனி அட்வான்டேஜஸ் ஆஃப் டூயிங் இட் வைல் லிவிங், எக்ஸாம்பிள் த்ரூ லிவிங் ட்ரஸ்ட் ஆர் டெஃபரிங் அன்டில் டெத்? இப்போ வந்து சொல்றது ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த 12 மில்லியன்றது வராது இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ்ல லைக் தெரியாது. பட் நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஃபார் நவ் தே சே 2025 அப்புறம் இட் இஸ் நாட் கோயிங் டு பி தேர். அப்போ இன்னைக்கே வந்து நீங்க அது வந்து மேபி பண்றது இஸ் பெட்டர். அதுதான் இட்ஸ் அ டிபேட்டபிள் திங் ஆக்சுவலா. சோ நிறைய பேர் சொல்றாங்க யூ கேன் ஜஸ்ட் சாரி ஓகே டூ இட் நவுன்னு. பிகாஸ் மறுபடியும் அது 5 மில்லியன் குறைஞ்சிருச்சுன்னா 5.9 ஆர் வாட் எவர் மில்லியன் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க வாட் எவர் அதுக்கு மேல நீங்க ஒரு வேலை வச்சிருந்த அசெட் அது கொடுக்குறீங்கன்னா தட் பிகம்ஸ் டாக்ஸபிள். நாட் ஃபார் ரிசீவருக்கு, உங்களுக்கு இட் பிகம்ஸ் கிஃப்ட் டாக்ஸ் நீங்க பே பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால ஸோ த டெசிஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் யூ ஹேவ். ஓகே. தன்ஷேர் கேட்டிருக்காரு, டு ஐ நீட் டு சப்மிட் எனி பில்ஸ் ஃபார் சைல்ட் டே கேர் எக்ஸ்பென்சஸ்? I opted high deductible health insurance plan from my employer and I have transferred some money to HSA, but I did not pay medical expense during 2023 year. Can I show HSA deposited money as a contribution limit? HSA கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு லிமிட் இல்லைங்க. நீங்க as long as high deductible இருக்க வரைக்கும் அந்த இயரோட லிமிட் என்னவோ நீங்க அது வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஒருவேளை W2 மூலமா, when I say W2 எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் மூலமா நீங்க அதை பண்ணலைன்னா பிஃபோர் April 15th நீங்க அதை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு, பட் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது மேக் ஷியோர் 2023க்கான கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு நீங்க அதுக்கான டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். டே கேர் வந்து அவர் கேட்டாரு லைக் ரெசீட் இல்லைன்னா நான் பண்ண முடியுமான்னு. டே கேர் இது பண்ணும்போது மெயினா வந்து உங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷனோட ஃபெடரல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரோ இல்ல நீங்க ஒரு வேளை இண்டிவிஜுவலுக்கு நீங்க பே பண்றீங்கன்னா அவங்களோட SSNஓ இருக்கணும். இது ரெண்டு இல்லாம நீங்க கிளைம் பண்ண முடியாது. சிவகுமார் கேட்டிருக்காரு, how to report proceeds from selling an inherited property in India? Cost base is unknown since it was inherited.
Inherited property na you don't owe any taxes nga, because like as I told you, inherited property நீங்க அந்த 12 million வரைக்கும் உங்களுக்கு it is a gift sort of thing, so you don't pay any taxes. But whereas property, okay, I'm sorry, I was thinking more of gift. Okay, inherited property na என்னைக்கு வந்து அதை நீங்க இன்ஹெரிட் பண்றீங்களோ அன்னியோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூவும் நீங்க எப்போ செல் பண்றீங்களோ அதுவும் பார்த்துட்டு அந்த டிஃபரன்ஸ் என்னவோ நீங்க அதுல தான் டாக்ஸ் கெயின்ஸ் பே பண்ணுவீங்க. செல்வம் கேட்டிருக்காரு, can fund from HSA account be used for medical expenses outside USA? Good question. I haven't really met that, but yeah. As long as it's qualified medical expenses, எனக்கு தெரியலங்க, yeah, I have to look into it. Yeah, I have seen, I've tried that in the past. I try to use it in India during the visits, but it depends on the provider actually. Not all the providers will encourage or support, but check with your providers, with your HSA provider. Okay. அடுத்து சிஆர் கேட்டிருக்காரு, working from home, is there any office space and a portion of utilities can be tax deductible, or is there any options to claim tax deduction for working from home? If you are self-employed, நீங்க claim பண்ணலாங்க. But ஆனா if you are an regular like employee on W2 or something na home deductions expenses கிடையாதுங்க. because இது இந்த tax reform நடந்தது இல்லையா 2018, அதுக்கு அப்புறமாவே வந்துட்டு இந்த employee business expenses-லாம் வந்து இல்லை இனிமே ஐட்டமைஸ்ல. ஸோ நீங்க அதை claim பண்ண முடியாது. if you are self-employed, yeah, நீங்க நிச்சயமா அதை claim பண்ண முடியும். Okay. அடுத்து சிவகுமார் கேட்டிருக்காரு, if the bank did not send a 1099 INT because the interest paid was only $6 for the year, is it still necessary to report this? இல்ல, இன்ட்ரெஸ்ட்க்கு மட்டும் if it is less than $10 னா நீங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டாம். Is there any additional tax filing other than 990 yen for non-profit or less than 50K receipts? I'm not sureங்க, and I don't deal with the non-profit or filings. Sorry. Okay. ஓகேங்க, நான் கபிலன் பேசுறேங்க. ரொம்ப நன்றிங்க. வருஷம் எங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து எங்களோட கேள்விகளுக்கும் எங்களுக்கு நிறைய இந்த விடயங்களை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு 2 கேள்விகள் இருக்குங்க. ஒன்று வந்து இந்த இந்தியாவில் இருந்து இங்க காலேஜுக்கு வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து டைரக்டா நம்ம வந்து டியூஷன் வந்து பே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி பே பண்ணும்போது உங்களுக்கு டேக்ஸ் வந்து இங்கே வந்து பே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட அது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடியுங்களா? இது வந்து நீங்க சொல்றது இந்தியால இருந்து யாராவது சில்ட்ரனோட டியூஷனுக்கு பே பண்ணதானே சொல்றீங்க? ஆமாங்க. நீங்களே உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து பே பண்ணிட்டீங்கன்னா அது டாக்ஸ் டிடக்ஷன் டாக்ஸ் எலிஜிபிலிட்டி இல்லாம நீங்க டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லலாம். வேற இப்போ வந்து உங்க அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்க பசங்களுக்கு. டைரக்டா காலேஜுக்கோ இல்ல ஒருவேளை ஒரு மெடிக்கல் ரீசனுக்காக அவங்க டைரக்டா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸோ பே பண்ண இருந்தாங்கன்னா நீங்க அதுல எந்த விதமான டாக்ஸோ பே பண்ண வேண்டாம். இட்ஸ் டாக்ஸ் ஃப்ரீ. ஓகே. பட் இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் நான் ரெசிடென்ட் ஏலியன் அண்ட் அவங்க வந்து டைரக்டா இந்த பேமெண்ட் பண்ணியிருக்கணும். சோ அது வந்து பிளட் ரிலேட்டடா இருக்கணும்னு இருக்கா இல்ல அது அப்படிலாம் இல்லங்க, யார் வேணா பண்ணலாம். பட் as a resident நீங்களே பண்ணிக்க முடியாது உங்களுக்குள்ள. ஓகே. பட் நான் ரெசிடென்ட் பேரண்ட்ஸ் யார் இருந்தாலும் லைக் as I said கிராண்ட் பேரண்ட்ஸோ இல்ல வந்து ஆண்ட் அங்கிள் ஆர் ஃப்ரெண்ட் whoever it is டைரக்டா காலேஜுக்கோ இல்ல மெடிக்கல் பர்பஸ்க்கு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ இல்ல எங்கேயோ பே பண்ணும்போது அதுக்கு நீங்க டாக்ஸஸ் பே பண்ண வேண்டியது இல்லை. அதே மாதிரி எனி டைம் இட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் நான் ரெசிடென்ட் ஏலியன் நீங்க அதுக்கு டாக்ஸஸ் பே பண்ண வேண்டாம். பட் இஃப் அட் ஆல் நீங்க 100,000க்கு மேல உங்களுக்கு யாரும் நான் ரெசிடென்ட் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா அப்பாவே 100,000க்கு மேல உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து அதை ஆனா ஐஆர்எஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். லைக் எனக்கு வந்து இந்த பர்சன் ஃப்ரம் நான் ரெசிடென்ட் ஏலியன் இவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே. இன்னொரு क्वेश्चन வந்து இந்த எஃப் பார் வந்துங்க நம்ம எவ்ரி இயர் வந்து சப்மிட் பண்ணணுமா ஆர் ஒன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிட்டா போதுமா? எவ்ரி இயர் சப்மிட் பண்ணுங்க. எவ்ரி இயர்
Yeah, sorry, ma'am. That's my. I was the one who asked the question earlier on FBAR topics. I used to submit, then I missed the dates. Actually, 2 years in a row. I still have agreed. So I don't know if there is a way to recoup or resubmit for the missed years. Like 2 years ago, miss பண்ணிட்டேன் because it's Yeah. very difficult to get the OTP and all those, to get the statements and all those, right? So Yeah. So FBAR அதான் as long as நீங்க அந்த 10,000 மேல இருந்ததுன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் ஃபார் சம் ரீசன் உங்களோட அக்கௌண்ட்ல அந்த 10,000 இல்லைன்னு வச்சுக்கோங்க, லைக் எல்லா அமௌண்ட் யூஸ் ஆயிடுச்சு ஒரு வாட் எவர் இட் இஸ், அப்போ நீங்க ஃபைல் பண்ண வேண்டியது இருக்காது. பட் எனி டைம் ஃபாரின் அக்கௌண்ட்ஸ்ல 10,000 மேல இருக்கும்போது நீங்க ஃபைல் பண்ணும். இப்போ யாரோ சொன்னாங்க லைக் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு, தட்ஸ் ஓகே, நீங்க ஸ்டில் யூ கேன் டூ த லேட் ஃபைலிங். but I missed like more than year actually last year. Yeah, that's fine. I think up to 2 or 3 years வரைக்கும் நீங்க பண்ணலாம். அதுல ரீசன்ஸ் இருக்கு, நீங்க சொல்லலாம் லைக் ஏன் மிஸ் பண்ணீங்கன்றத. Okay, cool. Yeah. Thank you. Okay, so அடுத்து தன்ஷேகர் கேட்கிறார், what action related to tax I have to take if I move out of USA? Related to tax na, this is wide topic, but நீங்க வந்து still depends on நீங்க if you are a US citizen, நீங்க வெளிய போனாலும் you are going to file your tax returns every year. Or US citizen இல்ல அப்படின்னா நீங்க tax வெளிய போயிட்டீங்கன்னா அந்த வருஷத்துக்கு you will file it as a non-resident or resident, depends on நீங்க எப்போ மூவ் பண்றீங்கன்றத பொறுத்து. Plus if you have accounts over here, you will continue to have உங்க bank accounts. So அப்படி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா still every year நீங்க non-resident ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அதுதான் கேக்குறாரா எனக்கு புரியல, பட் யா. அடுத்தது பொன் கேட்டிருக்காரு, is it possible to maximize 401k contributions up to 22,500 and then maximize Roth IRA contributions as well? இல்லங்க, ஒன்ஸ் நீங்க வந்து இது பண்ணிட்டாலே லைக் ராத்துக்கு டைரக்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது நீங்க. So Roth contribution will be is not possible. அடுத்தது உதய் இல்லங்க, it depends on income, you can do it. Actually நான் போன வருஷம் பண்ணேன். It depends on your income. If your income is less than 215k, if you are filing jointly, I guess you can maximize 401k plus you will be eligible for Roth IRA. Any IRA, but yeah, because Roth is anyway உங்களுக்கு non deductible, so வந்து you have to be அதுதான் நான் சொன்ன முன்னாடி அந்த income 130. IRA not eligible. IRA வந்து என்ன, நீங்க ஆல்ரெடி 401k ல வந்து pre tax பண்ணிறீங்க இல்லையா, so அதனால வந்து you are not eligible. So but Roth IRA you will be able to do it. Okay. அடுத்தது உதய் கேட்டிருக்காரு, can you talk about benefits for women owned single member LLC from the tax advantage perspective? Any additional concessions from COVID period or in general? Not that I am aware of. Women-க்காக எதுவும் இருக்கிறதா தெரியல. From 2018 reformல இருந்து qualified business income deduction ஒன்று இருக்கு. 20% நீங்க அதுல இருந்து டிடெக்ட் பண்ண முடியும் உங்களோட qualified business deductions. But other than that, I'm not pretty sure. Like women-க்கு தனியா இருக்கான்னு. Okay. அடுத்தது is, if my spouse withholding is incorrect, can I file as married filing separately? Oh yeah, definitely. But would be advisable to go and get it corrected and the W2 correct பண்ணிட்டு file பண்றது better. Yeah, joint. Okay. If I change my home into trust, will it give any advantage in tax filing? Tax filingல advantage வராதுன்னு நினைக்கிறேங்க. Like I don't think so. You have any benefits. Okay. அடுத்தது வந்து my parents have ITIN but not lived with me in the US last year. Can I still include them as dependent? Parents need not live with you in the same house, but நீங்க தான் உங்களுக்கு வந்து more than 50% of the living expenses provide பண்ணிருக்கணும். அப்படி பண்ணிருந்தா maybe you can claim them. What is the tax advantage of LLC versus S corp? S corp is treated as separate entityங்க, whereas LLC வந்து நீங்க depends on எப்படி ஓபன் பண்றீங்கன்றத பொறுத்து whether என்ன சொல்றது, லைக் சிங்கிள் பர்சன்ட் எல்எல்சியாவும் இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாவும் இருக்கலாம். அதை நீங்க எஸ்கார்ப்பாவும் லைக் கன்வெர்ட் பண்ணியும் பண்ணலாம். எஸ்கார்ப்னு வரும்போது நீங்க ஒரு எம்ப்ளாயி ஆகி உங்களுக்கே நீங்க வந்து சேலரி பே பண்ண வேண்டியது இருக்கும். பட் வேறஸ் எல்எல்சின் போது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் பார்ட்னர்ஷிப்ல நீங்க ஸ்கெடியூல் K1ல பே பண்ணுவீங்க ஆர் இன்கம் ரிசீவ் பண்ணுவீங்க. Okay. For educational donations, does the non-resident has to live in USA?
இல்லைங்க. யூஎஸ்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் நான் சொன்னேன், லைக் எனிபடி லிவிங் இன் இந்தியா ஆர் எனி அதர் கண்ட்ரி கேன் டொனேட். யா. Okay. So 2 more questions like Sendil, like okay, வந்துச்சு. If I am not eligible for a direct Roth IRA contribution, shall I contribute to traditional IRA and then convert to rollover Roth IRA? If that can be done for 2023. 2023க்கு இப்போ கன்வர்ஷன் cannot be done after the tax periodங்க. ஸோ லாஸ்ட் இயரே பண்ணிட்டு அவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்கணும் அதை. பட் யா, இஃப் யூ ஆர் நாட் எலிஜிபிள் யூ கேன் ஸ்டில் கான்ட்ரிபியூட் டு ட்ரெடிஷ்னல் ஐஆர்ஏ அண்ட் தென் கன்வெர்டட் டு ராத். ஓகே, சூப்பர். ஸோ லைக் நம்ம எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்ஸ் திரு. லைக் பொறுமையாக எல்லாரோட கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணதுக்கு. அடுத்தது வந்து செந்தில், அவரை வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல கூப்பிடுறேன். செந்தில். நன்றி கதிர். நான் பேசி கேக்குதுல்ல? அனைவருக்கும் நன்றி. நியூஜெர்சி தமிழ் பேரவையின் அறிவரங்கம் தளம் வழங்கிய அமெரிக்க வருமான வரி குறித்த கலந்துரையாடல் மற்றும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து பல வருடங்களாக நம் தமிழ் பேரவைக்காக இந்த வருமான வரி தாக்குதல் கலந்துரையாடல்கள் மற்றும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பங்கேற்று நமக்காக வருமான வரி குறித்து விளக்கம் அளித்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்து வருகிறார் திருமதி திரு கிருஷ்ணமூர்த்தி. அவர்களுக்கு பெரிய நன்றிகள் நியூஜெர்சி தமிழ் பேரவை சார்பாக. இந்த நிகழ்ச்சியை நடைபெற உதவிய நியூஜெர்சி தமிழ் பேரவையின் நிர்வாக குழு, செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிறைவாக நியூஜெர்சி தமிழ் பேரவையின் ஸ்பான்சர்கள் அஞ்சப்புற உணவகம், நியூயார்க் லைஃப் இன்சூரன்ஸ், லாவண்யா பூபாலன் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், கார்டினல் டெக்னாலஜிஸ், அரூபா டெக்னாலஜிஸ், ஆரம் ஜுவல்லரி பொட்டிக், எடிசன், சிட்டி ஏர் டிராவல்ஸ், அறுசுவை உணவகம், ஜாயல் காஸ், கிளாஸ் டு லேர்ன், இவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு பேரவை நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நீங்கள் அனைவரும் அடுத்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு சில வார்த்தைகளை பேச நியூஜெர்சி தமிழ் பேரவை தலைவர் ஸ்ரீலட்சுமி அவர்கள் நினைக்கிறேன். நன்றி செந்தில். ரொம்ப நன்றி திரு. நீங்க வருஷம் எங்களுக்கு வந்து இந்த டாக்ஸ் ஈவென்ட் நடத்தி கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய ஷேர் பண்ணீங்க, நிறைய கேள்விகள் ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த நிகழ்ச்சி வந்து நம்மளோடது சித்திரை திருவிழா. நான் முதல்ல சொன்ன மாதிரி அது ப்ரோக்ராம் ரெடி ஆயிட்டு இருக்குங்க. கூடிய விரைவில் இந்த வாரத்துல வந்துட்டு நாங்க ஃபிளையர் டீடைல்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவோம். நீங்க எல்லாரும் வந்துட்டு பார்த்து அந்த குழந்தைங்களுக்கான நிகழ்ச்சி, பெரியவங்க நிகழ்ச்சி எல்லாமே இருக்கு. ரொம்ப புதுமையான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுல எல்லாம் கலந்துக்கணும்னு சொல்லி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். நன்றி.